பிள்ளைனாலையும் என்ன ஒப்படைச்சிட்டு எனக்கு தான் இது வந்து கடைசி நேரம் எல்லாம் மாறி வந்த டைமில் கடவுள் கொண்டு போட்டேன். நிறைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு வந்து கீரிமலைக்கு போகிறோம். இருந்தாலும் இதில் வந்து சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அண்ணா இப்போ வந்து உயிரோட இல்லை. தம்பிர கண்ணால் கண்ணீர் வரவா எனக்கு அண்ணா உயிரோடு இருக்கும்போது போனாங்க. இப்போ வந்து அண்ணா உயிரோட இல்லை. இதுதான் வந்து கவலையான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையில எனக்கு இன்றைக்கு பார்க்க கண்டது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பார்க்க வந்து பார்க்கலாம் போயிட்டு இல்லக்கா, நீங்க பார்க்க வரலன்றாலும் அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப நேரடியாக கண்டது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா கிருஷ்ணானே காலையில் அது ஒரு கவலையா இருக்கு. உண்மையிலேயே கவலையா இருக்கு. சொன்னா அந்த அண்ணா வந்து பட்ட கஷ்டங்கள் வந்து எக்கச்சக்கம் ஏராளம். இதுதான் வந்து அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னது. என்ன மாலையெல்லாம் இன்றைக்கு வச்ச மாசியம் அண்ணா, இது 8வது மாசியம். மாசியமோ? ஓ, செத்து 8 மாசம் ஆச்சு. இந்த 13ஆம் தேதி வந்து சரி 8 அது மாசம் செய்யறது செய்யும். அப்போ வந்து பாருங்க, உண்மையிலேயே வந்து அண்ணாட அந்த ஒரு மாசியம் டைம்ல வந்து எனக்கு அதான் நான் சொன்னேன், இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல, லைனும் கிடைக்கல. இது ஆனா இன்றைக்கு நீங்கள் எடுக்க எனக்கு இவருக்கு ஒன்று நடக்காம இருந்தா கண்டிப்பா நான் வந்து பார்த்திருப்பேன். அது எனக்கு அது சரியான உப்பவும் இருக்கு. அவளையும் சொன்னா எனக்கு உண்மையிலே எவ்வளவு உதவி செய்த நீங்க அப்படி யாருமே செய்யாத. இன்றைக்கு இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறோம்னு சொன்னா அது உங்கள் 3000 ஆலயம் தான் நான் சொல்லணும். முன்னுக்கு தான் கிருஷ்ணா நேர்களை பார்க்கணும் இருக்கா அந்த நான் சொன்னேன் இல்லையப்பா உங்களுக்கு சோம்பேறேன், நான் குடிக்கணும் போவேன். அண்ணா வந்து என்னன்னு சொன்னா உடம்புல ஒரு துணி கூட போட்டு இருக்கலாத ஒரு நிலைமையில இருந்தவர். காரணம் என்ன சொன்னால், அந்த ஒவ்வொரு புண்ணுமே வந்து அப்படி பயங்கர காயமாகி அதால் வந்து தண்ணி வடிகிறது எனக்கா. ஆனால் உண்மையிலேயே அந்த டைம் நாங்கள் வெளியில் இருந்திருந்தாக்கா கட்டாயம் அந்த இடத்துல நாங்கள் நின்று தான் எல்லா விஷயமும் எல்லா வேலையும் பார்த்துருப்போம். ஒரு நல்ல காரியம் கூட பார்க்கலன்னா தான் எனக்கு கவலை. ஒன்றை அனுபவிக்கல இந்த தெய்வம் எவ்வளோதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவர் இருக்கும். அப்போ எனக்கு வராது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆளும் வந்து சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பாவை பிரியறன்ற வழி வந்து அது வந்து ஒரு கொடூரமான வழி. உண்மையிலே வந்து சின்ன சின்ன ஆக்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கா வந்து அக்கா அதை புத்தி தெரிஞ்ச பிள்ளைகளை விட சின்ன ஆக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், அப்பா வந்து சாமிகிட்ட போயிருக்கார், அப்பா வருவார், நீங்கள் படித்து நல்லா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பா வந்து வருவாருன்னு சொல்லி எனக்கு இவர் இல்லாத பெரிய ஒரு வேதனையா இருக்கு. இந்த பிள்ளையெல்லாம் அப்பா வருமோன்னு அப்போயே அம்மா கேட்குறான், அப்பா குடிக்கன்னு வாங்க வந்த. எனக்கு என்ன சொல்றேன்னு இந்த சின்னவாக்கு சொல்லியிருக்கேன், அப்பா சாமிங்கிட்ட போட்டேன், நீ நல்லா படித்தா தான் இந்த அப்பா வருவாருங்க. சின்ன ஆள் கேட்குறோம். என்ன பொறுத்தளவில் சாகும் வரையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எந்த உசுறு இருக்கும் வரையும் எந்த பிள்ளைகள் நானும் சாகும் வரையும் உங்கள் கவிதாசனையும் சரி, கிருஷ்ணாண்ணையும் சரி, அக்னியையும் சரி நான் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கிறோம். எங்கள் அந்த வருத்தமாக கிடந்த டைம் நீங்கள் உதவி செய்யாட்டி நான் பெரிய ஒரு கஷ்டப்பட்டிருக்கேன். இவற்றை உடம்பு அழுகி ஒழுகாமல் உங்களுடைய புண்ணியத்தால தான் நீங்கள் கலைச்சி எங்களுக்கு அந்த உதவி வேண்டி தந்தது உங்களால். முதல்ல சொன்னால் அக்கா வந்து வேலைக்கு போவா. ஆனால் இப்போ வந்து இந்த சின்ன ஆக்களை விட்டுட்டு வேலைக்கு போகிறன்றது வந்து எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி வந்து அந்த மூத்த தங்கச்சியை வந்து விட்டுட்டு போகலையே, அவள் வந்து ஸ்கூலால் நிப்பாட்டி தான் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதுவும் வந்து அழகு இல்லை. அவள் வந்து படிக்கிற பிள்ளை. அவங்க சரியா கஷ்டப்பட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து உதவி செய்ய விட்டதப்ப நான் கஷ்டப்பட்டேன். சில விஷயங்களை வெளியில் சொல்லி தான் நான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டேன். முதல் காய்ச்சல் உள்ள அரிசி வட்டி குடிக்கனா கஞ்சி காய்ச்சி குடிச்சேன். நான் அந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை மறந்தா அதுங்களுக்கு கடவுள் சாப்பாடு தர மாட்டேன். போய் கடையில் கோழிக்குன்னு சொல்லி தான் வந்து காய்ச்சல் அரிசி வேண்டாம் பக்கத்தில். ஆனால் நான் உண்மையில குறிப்பிட்டு கவலைப்பட்டதை இந்த இடத்துல இந்த மனுஷன் பார்க்க கொடுத்து வைக்கலே. கடைசி டைம்ல நீங்கள் இவர் கடைசியாக கடமையாக இருக்கேன் நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். ஆனால் நீங்கள் அங்கே பண்டத்திருப்புக்கு வந்த டைம் இவர் சரியான சீரியஸாக இருந்தார். அந்த டைம் நீங்கள் பண்டத்திருப்புக்கு வர்ற டைம் இவர் அங்கே சரியான மோசமான நிலையில இருந்தார்.
ஆனால் உங்களை மாதிரி உதவி செய்ய வலிக்கிட்டா தான் உண்மையிலே எங்களை மாதிரி நான் என்னென்ன குறிப்பிட்டு சொல்லி என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படிக்கணும்ண்ணா எந்த உதவி இல்லாமலுக்கு எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ பேர் கஷ்டப்படிக்கணும். ஆனால் வெளியில அந்த வாயில சொல்ற வைக்க அது விளங்காது. நான் 37, நான் 89 பிறந்தேன். அண்ணாவுக்கு எத்தனை வயசு? அண்ணாக்கு 40 வயசு. 84 பிறந்தவர், இப்போ 49. மேலே இளம் வயது, சின்ன வயசு, இன்னும் நிறைய காலம். கல்யாணம் செய்தது 15 வருஷம் தான். வாழ்ந்த வாழ்க்கை 15 வருஷம். அதில் நான் சந்தோஷமா வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொன்ன ஒரு 10 வருஷம் சந்தோஷமா. மற்றது துன்பம். பிள்ளைகளை நீங்க சும்மா தானே யாருந்தாலும் கேட்டு பாருங்க. கிருஷ்ணா அண்ணியோ இல்லை ரிமோட கதை எதுன்னு சொன்னா நான் சிலவளை சும்மா வேணுமென்று சிலவளை சும்மா கேட்டா என்ன பேசுவீங்க இந்த இதுல நிக்கிறேன். உங்களுக்கு என்ன விசாரம் இன்றைக்கு அப்பா இன்றைக்கு இந்த மாதிரி இருந்து போனதுக்கு காரணமே அந்த மாமாக்கள்லாம். ஆனா நீங்கள் அந்த உதவியை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நான் அதை கடவுள்கிட்ட நான் மண்டாடுறேன். அப்பா அம்மா இழந்தேன். கடைசியில கட்டினவர் வந்தார். கட்டினவர் கூட இருப்பார். சொல்லுவேன் நான் சாகும் வரை கூட இருப்பேன். ஆனா கடவுள் கொடுத்து வைக்கல சாகும் வரை எல்லாரையும் இழந்து இப்போ கடைசியா 4 பிள்ளைகளோ இருக்கிறேன். இந்த உதவி செய்யற யாரும் தப்பான எந்த தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பேர்த்த வீட்டில் விளையறியாம கூடி இருக்கும். நான் மேலே கிருஷ்ணா அண்ணன் அந்த ஒரு கவலையில் இருக்கும்போது அண்ணா அந்த சிரிப்பு, அண்ணா அந்த கவலையை மறந்து இந்த மனுஷன் எல்லாம் ஒரு வருத்தமாக இருக்கு. இனிமேல் இந்த வேதனை வெளியில துடிச்ச உடம்பால சிதல் ஒழுகுவர் அவற்ற வார்த்தைகள் நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சில பேருக்கு தப்பா படலாம். ஆனா அந்த வார்த்தைகள் வந்துன்னா ஒரு மனுஷன் வேதனையில் இருக்கு. அந்த கவலை தெரியல. உங்களோட கதை, உங்களோட சிரிப்பு, நீங்கள் கதைக்கிற பேச்சுகள், அது வந்து அந்த கவலையே தெரியல எங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த இடம் வந்து வளமையாக வீடியோ பார்க்குறவங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில காலங்கள் அதாவது மாதங்களுக்கு முதல் நாங்கள் வந்து இதில் நின்று இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்து போவோம். அதாவது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கீரிமலைக்கு. இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலையில் நிற்கிறோம். இப்போ என்னத்துக்காக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கீரிமலைன்னு சொன்னாலே வந்து அந்த கடை போட்டு கொடுத்தாக்கா, அதே மாதிரி வந்து அந்த சுகர் வர்த்தக்கார அண்ணா அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட தான் கூடுதலாக போகிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சுகர் வர்த்தக்கார அண்ணாட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. நிறைய பேர் என்னட்டையோ சரி அண்ணாட்டையோ சரி நிறைய பேர் பேசினலாகவும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த அண்ணாட சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முதல் அவர் வந்து பயங்கரமான ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான், அண்ணா, அக்கினி எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்க்க போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போன இடத்துல வந்து அவர் எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து எங்களுக்கு தர முடியாமல் போயிட்டு. காரணம் என்னென்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து வீடியோ பதிவு எதுவும் வந்து செஞ்சு கொள்ளேலாத ஒரு சிச்சுவேஷனால் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு தர முடியாமல் போயிட்டு. இருந்தும் நாங்கள் வந்து பார்த்துட்டு அவர் உடல் நலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அவர் என்ன மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து வீடியோவில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அன்றைய தினமும் வந்து அந்த அக்காவை சந்தித்து அவங்களோட வீட்டை போயிட்டு அவங்களுக்கு அந்த அண்ணாவுக்கு தேவையான சகல விதமான தேவைகளுக்கும், அதாவது என்ன சொல்கிற அந்த டைமில் வந்து தேவைன்னு சொன்னால் கட்டாயம் பண தேவை தான். என்ன சொன்னால் பணம் இருந்தது தான் வர்ற என்னென்ன தேவையோ அதில் வேண்டிக் கொள்ள முடியும். அதுக்காக வந்து அன்றைய தினமும் நான் நினைக்கிறோம் ஒரு 80,000 1,05,000 ஏதோ வந்து நாங்கள் கொடுத்துட்டு அண்ணா வந்து வழியாக பார்த்துக்கொள்ளுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். அப்போ வந்து வந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு காணொலியும் வந்து அண்ணா மூலம் நாங்கள் போடலை. காரணம் என்னென்னு சொன்னால், அதுக்கு பிறகு வந்து தெரியும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இப்படின்னு சொல்லி அண்ணா வந்து நாங்கள் அதுக்கு பிறகு சந்திக்கலை. இருந்தாலும் வந்து நிறைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு வந்து கீரிமலைக்கு போகிறோம். இருந்தாலும் இதில் வந்து சோகமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அண்ணா இப்போ வந்து உயிரோடு இல்லை. அதுதான் வந்து சரியான மாதிரி ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நாங்கள் போகிற டைம் எல்லாம் வந்து அந்த அண்ணா வந்து மனசார அவர் கஷ்டங்களை வந்து சொல்லி, நான் இப்படி இருந்தேன், நான் தம்பி இப்படி இருந்தேன், நான் இந்த உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வருத்தத்தால் வந்து என்னால் எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. அந்த மனுஷி தான் வந்து அன்றாடம் வேலைக்கு போய் என்னை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா வந்து அழுற அந்த ஒரு
இதுதான் வந்து எனக்கு இப்போ மனசில் ஓடிட்டு இருக்குது. போனாலே வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து நல்ல மாதிரி கதைப்பார். நான் இறந்து போனாலுமே வந்து எங்களோட குடும்பத்தை வந்து நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அண்ணா வந்து. ஆனால் அப்படியெல்லாம் சொன்னவங்களுக்கு நாங்களுமே வந்து சொல்லியிருந்தோம், நாங்கள் வந்து கட்டாயம் கடைசி வரை இருப்போம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெரியும், நடந்த ஒரு சில பிரச்சனைகளால் இப்போ வந்து உதவி திட்டங்கள் வந்து ஸ்டொப் ஆகிட்டு போகிற ஒரு காரணத்தால் வந்து எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டுது. இருந்தாலும் இன்றைய தினம் நாங்கள் வந்து போயிட்டு அந்த அக்காவை சந்திச்சுட்டு அவங்களோட வாழ்க்கை முறையில் இப்போ என்ன மாதிரி போகுது, அதாவது அண்ணன் இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து உதவி என்று சொல்லி இல்லை. நாங்கள் போனதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துனாங்க. உதாரணமாக வந்து அந்த அடிபைப் தண்ணி எடுத்து கொடுத்துனாங்க. அதே மாதிரி நிறைய கொஞ்சம் காசுகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மாதாந்த உதவி, அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து மாதாந்த உதவியாக வந்து எங்களுக்கு 10 மாதத்துக்கு வந்து அனுப்பியிருந்தவங்க காசு. எத்தனையாம் மாதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 9ஆம் மாதம்னு சொல்லி நினைக்கிறோம். 9ஆம் மாதம் அனுப்பினவங்க. நான் 9ஆம் மாதம் போயிட்டு அவங்களுக்கு அந்த மாத காசு கொடுக்கல. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கையில் வந்து நிறைய காசு கொடுத்ததாலாம் மாத காசு சொல்லியிருந்தாங்க. அடுத்த மாதத்துல இருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி 10ஆம் மாதம் 10ஆம் மாதத்துலேருந்து நாங்கள் அனுப்பி 3ஆம் மாதம் வரைக்கும் அனுப்புனாங்க. 3ஆம் மாதத்துக்கு பிறகு வந்து அது வந்து ஸ்டொப் ஆகிட்டு. காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து 3ஆம் மாதம் வந்து ஜெயிலுக்கு போனதால் அதுக்கு பிறகு வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டேன். எனக்கு வந்து அக்கா அடிக்கடி வந்து கால் பண்ணுவான், ஃபோட்டோ கால் அனுப்புவா, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே வந்து கால் மெசேஜ்ன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இருந்து கதைக்கிறேன், நான் கதைச்சிட்டு சொல்கிறேன், நாங்கள் பாப்போமாக்கா வரக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் வாரம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து இன்றைய தினம் அவங்களோட வீட்டை போயிட்டு என்னென்ன மாதிரியான நிலைமைகள் இருக்குது, இப்போ வந்து எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை போகுது, அதே மாதிரி அந்த மாதாந்த உதவி நாங்கள் கொடுக்காத அந்த ஒரு பெண்டிங்கான காசையை நாங்கள் வந்து கொடுத்துட்டு இன்றைய தினம் நாங்கள் வரப்போகிறோம். அதை தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் வந்து அண்ணா உயிரோடு இருக்கும்போது போனாங்க. இப்போ வந்து அண்ணா உயிரோடு இல்லை. இதுதான் வந்து கவலையான ஒரு விஷயமா இருக்குது. வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் வேறுங்க யாது. அப்போ இன்றைக்கு வந்து இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னடாப்பா இன்றைக்கு வந்து கவிதாஸ் தனியாக இருந்து வீடியோ செய்கிறேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதே அந்த காரணத்தையும் நான் சொல்லணும் மறந்துட்டேன், சாரி. அதாவது நேற்று தான் கொழும்பு போயிட்டு வந்தனாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய அம்மா ஒரு தங்கச்சி அவங்கள வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கொழும்புலேருந்து வந்தனாங்க. வந்தால் 1:30க்கு வாரம். சரி அம்மா நான் கோலடி சொன்னேன், தம்பியாக்கள் என்ன மாதிரி நீங்களும் வருவியலோ போகிறதுக்குன்னு சொல்லி. எங்கே போகிறதுக்கு நாங்கள் வரும்போது அதுக்கு முதலே வந்து பிளான் ஒன்று போட்டிருந்தது வந்து எங்கே இருக்கிறம்மான்னு சொல்லி எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு ட்ரிப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க. அதாவது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து கண்டி நுவரெலியா சைட் வந்து ட்ரிப் போகணும். அதுவும் வந்து 4 நாள் ட்ரிப்புன்னு சொல்லி. அப்போ வந்து நானும் அண்ணாவும் அக்கினியும் வந்து நைட் போயிட்டு வரும்போதே வந்து மனண்ணா சொல்லியிருந்தார், நீயும் வருவீரோ தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னால். அப்போ தெரியும் தானே, அதுவும் கண்டினியூ இல்லையா சைடுன்னு சொன்னால் ஒரு ஆள் டிரைவிங்காக போய் அதோட மாறி மாறி ஓடினா கொஞ்சம் நல்லா இருக்கும் தானேன்னு சொல்லி வந்த கையோடைய வந்து அண்ணா வந்து வழிகூட்டு போயிட்டார். 1:30க்கு வந்து 2:30க்கு திரும்ப கொழும்பு பயணம் போனவங்க. அதால் வந்து நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். நான் தனியாக நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு சில வேலைகள் இங்கேயும் முடிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்து 4 நாள் பயணம்னு சொன்னால் அவங்க 8ஆம் தேதி தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது திரும்ப. அதுக்கிடையில் நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட அம்மா ஒரு ஆள் வராங்க. அப்போ அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் போகணும். நான் அப்பா யதுவும் என்னடா யதுவும் அப்போ நாங்கள் 3 பேரும் வந்து போகணும். அப்போ அதால் வந்து நானுமே வந்து போய்க்கொள்ள முடியும். எல்லோரும் போனால் அம்மா பிக்கப் பண்ண முடியாமல் போயிடும். அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து நாங்கள் போகணும். அப்போ அதால் வந்து அண்ணாக்கள் போயிட்டாங்க. அதால் வந்து நான் தனியாக வீடியோ செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அண்ணாக்கள் வந்து அங்கேருந்து வீடியோக்கள் செஞ்சு எஸ்கே வியூவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் காசு எடுக்கலை ஏடிஎம்மில். அப்போ ஒருக்கா காசும் எடுத்துகிட்டு இப்போ வந்து எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே கவலையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து பட்ட கஷ்டங்கள் வந்து எக்கச்சக்கம் ஏராளம். என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து உடம்புல வந்து இல்லாத வருத்தம், என்ன சொல்கிறேன், அந்த சுகர் வந்து
கை காலெல்லாம் அந்த புண் மாதிரி போட்டு அதால் வந்து தண்ணி மாதிரி வடிஞ்சு பயங்கரமான ஒரு கஷ்டப்பட்டவர். வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த அண்ணாட வீடியோ. அதாவது அவங்களோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒன்று கொடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து முதல் போனது வந்து அந்த கீரிமலையில் இருக்கக்கூடிய அந்த கடை போட்டிருக்கக்கூடிய கடை இதுக்கு தான் நாங்கள் வீடியோ செய்ய போனாங்க. வீடியோ செஞ்சு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து இந்த அக்கா வந்துருந்தவங்க. இந்த அக்கா வந்து அந்த கடை திறந்து கொடுத்த அந்த அக்காட்ட போய் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கும் வந்து சரியான கஷ்டம் இல்லை, ஒருக்கா வந்து அண்ணாக்கள்கிட்ட கதைச்சி எங்களுக்கும் ஒரு சில உதவிகள் வேண்டி தாங்கன்னு சொல்ல, இந்த அக்கா வந்து எங்கிட்ட சொன்ன இப்படி ஒரு அக்கா வந்து கதைச்சவங்கன்னா அவங்கள ஒருக்கா பார்த்து உங்களால் செய்யக்கூடிய உதவி வந்து செய்ய முடிஞ்சால் செய்யுங்கன்னு சொல்லி அந்த டைமில் தான் நாங்கள் போனால் உண்மையிலே வந்து சின்ன பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் 2 ஆம்பளை பிள்ளைகள், சின்ன ஆக்கள், எல்லாருமே சின்ன ஆக்கள். ஒரு மூத்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் 14 வயதோ 15 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை இருந்தவங்க. சரியான கஷ்டம். அந்த அக்கா தான் வந்து கூலி வேலைகளுக்கு போய்த்தான் அந்த அண்ணாவை வந்து பார்த்துட்டு வந்தவங்க. அதை பார்க்க உண்மையிலே வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்கள் போன அன்றைய தினமே ஒரு சில உதவிகள் செஞ்சுட்டு பிறகு வந்து நாங்கள் இன்னும் நிறைய கொஞ்சம் காசுகள் கொடுத்து உதவிகள் செஞ்சோம். அதே மாதிரி மாத உதவியும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம் நாங்கள். அந்த வகையில் வந்து சந்தோஷம். இப்போ வந்து இடத்துக்கு போயிட்டு அக்காட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் கதைக்கு இருக்குது. நான் இப்போ போயிட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வரேன். அந்த அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் நான் போய் காசு எடுத்துகிட்டு வரேன். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லை, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே. என்ன சொல்கிற, அவங்களுக்கு வந்து இது கொடுக்கல. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து உள்ளே போனது, அதே மாதிரி வெளியில் வந்தும் அங்கே இங்கேண்டு திரிஞ்சது, அண்ணாவும் வெளியில் போனோம் அப்படி இப்படின்ற ஒரு காரணத்தால் நாங்கள் போயிட்டு இதையும் கொடுத்துட்டு அவங்களோட ஒரு அப்டேட் ஒன்றையும் கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் அவங்களையும் விரும்பி பார்த்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் உதவி செஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு அப்டேட்டாக கொடுப்போம். ரைட், இப்போ வந்து காசும் எடுத்தாச்சு. இப்போ வந்து போவோம் அக்காட்ட போகிறதுக்கும் அக்கா ஒரு கோல் அடித்து கேட்போம், என்ன நிற்காவன்னு சொல்லி. ஏன்டா பிறகு இல்லாட்டியும் பிறகு சிக்கலாக போட்டுண்டாப்பா. பார்ப்போம் அக்கா ஒரு கோல் ஒன்று அடிச்சு. நல்லா கதைப்பா உண்மையிலேயே அக்கா. ப்ரொஃபைலாகவே வந்து அண்ணாட ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்கடாப்பா. அது பார்க்கவே கவலையாக இருக்கு. ஹலோ ஓமக்கா, வணக்கம். வணக்கம் அண்ணா. எங்க நிக்கிறீங்க? வீட்டா நிக்கீங்க? ஓகே ஓகே. யாராரு நிக்கிறீங்க? சரி ஓகே ஓகே. நாங்க இந்த வந்துட்டு இருக்கோம் அக்கா. நான் மட்டும்தான் வாரன். வீட்டா நெல்லுங்க வாரண்ணா. ஓகே ஓகே. ஓ அண்ணாண்டு வயசு அவங்க எங்களோட அம்மாட வயசு வரும்னு கொஞ்சம் கிட்டத்தட்ட வரும். ஆனால் அண்ணாண்டா கதைப்பா எல்லாரோடையும். இப்போ வந்து சந்தோஷம். நாங்கள் வந்து கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே. அப்போ வந்துட்டோம் இடத்துக்கு கிட்ட. நிறைய நாளைய பிறகு வந்துட்டு அப்புறம் ரோட்டுலாம் நீங்கள் இதுதான் இங்கே வந்து இப்படி தாண்டா இருக்கும். இங்கே அது ஃபுல்லாக 2 பக்கம் காடு மாதிரி இருக்கும். நடுவில் ரோடு, சின்ன ரோட்டு நல்லா இருக்கும், கூலாக இருக்கும். எந்த நேரம் இங்கெல்லாம் மழை பெஞ்சிக்கு போலடாப்பா. அங்கெல்லாம் மழை இல்லை, இங்கெல்லாம் பெஞ்சி காலையிலையும் பெஞ்சிக்கு மழை. இப்போ வந்து சந்தோஷம். அப்படியே வந்து பார்ப்போம் நம்மட அந்த அக்காட கடை என்ன மாதிரி இப்போ திறந்துருக்காவோ இல்லை எதுவும் பிரச்சனைனால மூடுபட்டுச்சோ என்னென்னு தெரியா. கடவுளுக்கு தான் தெரியும். பாப்பமும் இருக்கா என்னமான்னு சொல்லி கும்பிடு. என்னடாப்பா கடையில் அம்மாங்க தம்பி நிற்கிறாவா? எங்க அம்மா வீட்டுக்குள்ளே நிற்கிறா? சரி அம்மரக்குள்ளே வர வேண்டிய சொல்லுங்க. இன்னும் வாகனம் வந்துட்டு இதுக்குள்ளே நிற்கல, ஒற்றை அடிப்பாத மாதிரி. சந்தோஷம். இதால் போய் அப்படியே திரும்ப அக்காக்கள்கிட்ட வீடு வரும். இப்போ அக்காக்கள்கிட்ட மனநிலைமையில் என்ன சொல்கிறேன், சரியான கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும்
இந்த நிற்கா பிள்ளையார் சோடான்றாள்ரா நமக்கு தான்றாள்ராப்பா கள்ளி ஆனால் அக்காவும் நாங்கள் ஜெயிலேருந்து வந்தது பிறகு வீடு தேடி வந்தவங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த டைம் நிற்கல, நான் வெளியில் போயிருந்தாங்க. வந்துட்டு அக்கா சந்திக்காமல் போயிட்டா. நாங்கள் வந்து பிறகு தான் எடுத்த ஏன்னாக்கா சொல்லலாம் வந்தேன் நீங்கள்ட்டு கேட்க வந்துட்டான். அப்படி அந்த ரோட்டு சிக்கல்றாப்பா என்ன செய்கிற நாளைக்கு கார் சேவிஸ் போட்டு தான் போகணும். இந்த ரோட்டை எப்பவும் இப்படி தாண்டா பாரு. நாளைக்கு சேவிஸ் ஒன்று போடத்தான் கிடக்கு காருக்கு. சரி கார் அப்படியே அரைச்சி போ இங்கே வர்றா பாக்கல. ஓ புள்ள கொஞ்சம் பலம் தழுப்பேன் முதல் சின்ன ஆளாக இருந்தோம். ரைட் அதோட ஃபோன்கள் வேணுமே தேவையில்லைண்ணே தெரியாது. நல்ல பிள்ளைங்க தான் சும்மா ஒன்றும் அதுதான். ஓமோ ஓமோ கவிதா சின்ன பாரா நிலும். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கியல்? இதாரு புது பொடியும் ஒரு ஆள் இன்றைக்கு மகனோ அடா இவரும் உங்களோட மகனோ 4 பேர் உங்களுக்கு என்ன? சரி சரி சரியா என்ன கொஞ்சம் ஆக்கள் எல்லாம் பழி விட்டுருக்கீள். ரைட் இருங்க கூட்டத்தில் இரியாது. அப்பா எப்படி இருக்கீள் தம்பி? வாங்க இதில் இருக்கும். எனக்கு உங்களை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பார்க்கலாம் போயிட்டேன்னா வெற்றினால எங்க சிறைச்சாலையில் இருக்க பிள்ளை வெளியில போங்க இருக்கா. உண்மையில எனக்கு இன்றைக்கு பார்க்க உங்களுக்கு கண்டது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பார்க்க வேண்டிய வந்து பார்க்கலாம் போச்சு. இல்லக்கா நீங்க பார்க்க வரலன்றாலும் அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப நேரடியா கண்டது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனால் கிருஷ்ணாலய காலையில் அது ஒரு கவலையா இருக்கு. அண்ணா வந்துருப்பார் அக்கா. அன்றைக்கு வந்து கொழும்புக்கு போயிட்டாள், அயரோண்டுக்கு போனது அதால் வரையலாம் போயிட்டு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்க வராட்டி நாங்கள் வெளியில் வந்த அப்புறம் வீட்டை வந்த நீங்கள் தானே, அது சந்தோஷம். பிள்ளை தங்கச்சி ஒத்துக்கிடும், அது சந்தோஷம். என்ன சொல்கிற உண்மையிலே சரியான மன கஷ்டமான சம்பவமெல்லாம் நடந்துட்டு நாங்கள் உள்ளே இருந்தது பிறகு என்ன செய்கிறது. என்ன உண்மையிலே அண்ணா வந்து அடிக்கடி வந்த வார டைம் எல்லாம் வந்து சொல்லுவார், நீங்கள் தானண்ணா கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கண்கலங்கின ஞாபகங்கள் எப்பயும் எனக்கு மனசில் இருக்குது. இடத்துல இருந்து அந்த முன்னுக்கு இருந்துட்டு எல்லாம் சொல்லுவார். என்ன செய்யறதாக்கா? என்ன நீங்கள் அப்படிப்பட்ட டைம் நான் பெருவான் பண்ணியிருந்தேன். அந்த டைம்லேயே இவருக்கு சரியான சீரியஸாக இருந்தேன். நான் விட்டுட்டு உண்மையிலேயே வெளியெல்லாம் போச்சு. இப்படி 6 மணி 8 மணி ஆகும் வேறு. அதானே நாங்கள் வந்து கடைசியாக வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போய் இங்கே வந்து எனக்கு உதவி செய்துட்டு போனீங்க. உதவி வந்துட்டு போனாங்க. நாங்கள் பார்த்துட்டு போய் எத்தனை நாளையாலக்கா அண்ணாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது? 25 நீங்கள் போய் ஒரு 15 15 19 நாள்ல நீங்க ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கு வந்து நீங்க வந்து பார்த்துனாங்க. பார்த்துட்டு போய் எத்தனாம் தேதி அண்ணா பங்குனி 13ஆம் தேதி. பங்குனி 13ஆம் தேதி. நாங்கள் 9ஆம் தேதி இப்படி விட்டுனாங்க. அண்ணா 13ஆம் தேதி டெத் ஆயிருக்கார். இதுதான் வந்து அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னது. என்ன மாலையெல்லாம் இன்றைக்கு வச்ச மாசியம் அண்ணா, இது 8வது மாசியம். மாசியமோ? செத்து 8 மாசம் ஆச்சு. இந்த 13ஆம் தேதி வந்து சரி 8 அது மாசம் செய்யறது செய்யும். அப்போ வந்து பாருங்க உண்மையிலே வந்து அண்ணாட அந்த ஒரு மாசியம் டைம்ல வந்து எங்களுக்கு என்னைக்கு அதான் நான் சொன்னேன், இவ்வளோ நாளும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல, லைனும் கிடைக்கல. இது ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுக்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு ஒருத்தருமே எதிர்பார்க்கலாம், ஒருத்தருக்கும் சொல்லவே இல்லை. நான் சொல்லாமல் இருக்கிறத இன்றைக்கு நிறைய பேர் வச்ச மாசியத்துக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல நீங்களும் எடுக்கிறீங்களே எனக்கு அதுதான் உண்மையா சந்தோஷமா இருக்கு. ஏன்னு சொன்னா அண்ணாட மாசியத்தில் அன்றைக்கு நாங்களும் வந்து வந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து வடிவா காட்டுராஜ் அது ஒரு ஜூம் பண்ணி அண்ணாட உடம்பு நிலைகள்ல இருந்து எல்லாமே வந்து படிப்படியாக இப்படி இருந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லா அப்டேட்டுமே வந்து எங்களோட சேனலில் வீடியோ வந்து இருக்குது. இங்கே வரும்போதே வந்து அந்த அண்ணா வரும்போது அந்த கையெடுத்து கும்பிட்டு
அந்த வரவேற்கிற அந்த ஒரு இது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு திடீரென வருது. இந்த கதவும் இவற்றை இவற்றை நம்பி அண்டி நம்ம இந்த முன் கதவை போட்டு தந்தவர். அப்போ இந்த இதுக்கு கதவு அண்டி இந்த கதவை கலந்து சும்மா பிறப்பவைக்கு போட்டேனா இது போட்டு தந்தோம். இது வந்து இவற்றை நம்பிய இவற்றை அண்டின மகன் தாயின் தங்கச்சியாட்ட பிள்ளைன மகன் தான் இந்த கதவை போட்டு தந்தவர். சரி ஓகே. ஐந்தன் சொல்லி அவைதான் எனக்கு இந்த கதவை சும்மா ஃப்ரீயாக போட்டு தந்தோம். அதாவே இந்த இதால் செய்ய விட அந்த ரெட்டிகளுக்கு எல்லாம் என்ன உண்மையிலே எல்லாரும் செய்வோம். அதில் நீங்கள் தந்த காசால மிச்சம் பிடிச்சுனா ஒரு 30,000 ரூபா அதில் கொடுத்துனா சிக்கனமாக நான் இரண்டபடியா அப்படி இருந்தேன் கொடுத்தேன். இந்த இவற்ற சௌரங்கள் வந்து இரவில் மாறி நின்றபடி அந்த காசுகள் மிச்சம் பிடிச்சி 40,000 ரூபா மிச்சம் இருந்தது. டஸ்ட்டுகள் பார்த்தா அப்படி இருந்து இப்போ தண்ணிகள் மழைக்கு நிற்கும் சரியான கரைச்சலாம் என்ன. அப்போ என்னன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே நீங்கள் அந்த சொன்ன ஒரு வார்த்தையை நாங்கள் கட்டாயம் காப்பாற்றிருப்போம். ஆனால் வந்து நடந்த அசம்பாவிதங்களால் வந்து எங்களுக்கு அண்ணா செத்த எதுவுமே தெரியாது. அவங்களும் வந்து பார்த்தேன்னு சொல்லி அந்த அக்கா சொன்ன வந்து இதில் நீங்கள் உதவி செய்வீங்க கிடக்கார இந்த அக்கா ஓமக்கா அவள் வந்து வந்தோ அவங்கள பார்க்குறதுக்கு. ஆனால் அக்னி யாரைய பார்த்தோன்னா அந்த டைமில் நான் சொன்னேன் நான் இப்படி எனக்கு வேலையெல்லாம் போச்சு இல்லக்கா உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்தோம் நீங்கள்லாம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். உண்மையிலேன்னா நான் இவருக்கு ஒன்று நடக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்துருப்பேன். அது எனக்கு அது சரியான உப்பவும் இருக்கு. அவளையிலன்னு சொன்னால் எனக்கு உண்மையிலேயே எவ்வளோ உதவி செய்த நீங்கள் அப்படி யாருமே செய்யாத இன்றைக்கு இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறோம்னு சொன்னால் அது உங்கள் 3000 ஆலயம் தான் நான் சொல்லணும். அக்னியாலையும் சரி கிருஷ்ணானியாலையும் சரி இன்றைக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இத்தனை பேர்கிட்ட தண்ணிக்கு பேச்சு வந்தாங்க. இவர் எத்த டைமும் இவர் வருத்தமாக கிடக்க நீங்கள் வந்த காசு அதால் நீ வேறு அந்த உடம்புகள் 2 பம்பஸ் கிலவுகள் அப்படி எனக்கு அந்த டைம் நான் சாகும் வரையும் நீங்கள் செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களோட குடும்பம் மறக்க மாட்டது. என்ன இதெல்லாம் இல்லை இந்த டைமில் அது கொடுத்து வைக்கல நான் வாழ்றேன். உண்மை அதுதான் எங்களுக்குமே கவலைக்கா பிள்ளைனாலே என்ன ஒப்படைச்சிட்டு எனக்கு தான் இது வந்து கடைசி நேரம் எல்லாம் மாறி வந்த டைமில் கடவுள் கொண்டு போட்டேன். ரத்தமாக சத்தி எடுத்து தான் கிடச்ச டைம் பண்ணேன். அப்போ இவர் 28 மணி அடுத்த நேரம் சாக போல பார்க்கலாம் அப்படியே டாக்டர் நேரம் திங்கக்கிழமையே சொல்லிட்டு நான் ஒரு 11 மணி போல அவருக்கு அந்த காட்டு டாக்டர் நம்ம வந்திருக்கு தெரியாம அப்போ டாக்டர் மேலே சொன்ன வேணும்னு சொன்னேன். அம்மா இனி 7 நீங்கள் வீட்டை கொண்டு வச்சு பாருங்க. அப்போ பிள்ளைகள் எல்லாம் போன இடத்துக்கு கேட்டேன். அம்மா நாங்கள் வாரம் அம்மா அப்போ நான் பிள்ளைகள் பயந்து போடுவேன் ஒருத்தருக்குன்னு சொல்லல இவற்றை அம்மாவுக்கு சொல்லி இவற்றை அம்மாவுக்கும் பாவாவும் பயப்படுவான்னு சொல்லல இல்லை வருத்தம் இல்லை. இவற்றை அண்ணாவுக்கு ஃபோன் அடிச்சு அண்ணாவை கூப்பிட்டு இவற்றை அக்காக்களை கூப்பிட்டு அப்போ என்ன செய்ய போறீங்க வீட்டை கொண்டு போறீங்க வீட்டை கொண்டு வந்தால் பிள்ளைகள் பயப்படணும் ஆஸ்பத்திரியில் டாக்டர் மேலே செய்வி நம்ம போட்டு இருந்தேன். அப்படி இன்னும் எனக்கு கடைசி நேரம் வயிறெல்லாம் மூடி அவருக்கு டொய்லெட்டுகள் ஒன்றும் போகலை. நான் கத்திக்குள்ளாரி டாக்டர் மேலே பம்பத்தெல்லாம் பிச்சறிய வலிக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன 12ஆம் தேதி ஆளுக்கு 7 சொல்லிட்டு நான் பேருந்து நான் டாக்டர் மேலே கத்திக்குள்ளாரி வயிறெல்லாம் மூடி ஜூரிங் போகல விடிய 6 மணிக்கு போன ஜூரிங் இப்படா போகல. அப்போ மேலே இருக்கிற காலால் வந்தேன்னா மருந்து ஏற்றினுவேன் 2 காலால் மாறி மாறி ஏற்றினுவேங்க. ஏமான மருந்துகள் மேலே அந்த இடத்துல டெல்லிப்பில் ஹாஸ்பிட்டல் டாக்டர் நன்றி சொல்லணும். என்ன புடவேட்டா மறந்து கூடி அவை எங்கட பிள்ளைகள பிறதாம் எங்கட பிறதாத்தை பார்த்து தெல்லிப்புல டாக்டர் மேல எல்லாருமே வடிவா பார்த்து வேற ரெண்டவே ஒரு உரையுமே விடையில இவருக்கு தெரிய போய் சேர்ந்துருப்பார். அப்பவே 15 நாள் 24 நாள் சரியா இருந்தேன். நான் அவ்வளோத்துக்குள்ளேயும் போராடி வேற வீட்டு தந்தவேன். அப்போக்கா நாங்கள் அந்த பார்த்துட்டு வந்தது அப்புறம் அண்ணா வீட்டே வரல என்ன அந்த சிவராத்திரிக்கு ஒரு நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் சண்டை பிடிச்சி வீட்டை வந்தவர். நீங்கள் வந்த அங்கே ஹாஸ்பிட்டலை பார்த்துட்டு ஒரு 8 அண்ணா அப்படி வந்தவர் சிவராத்திரிக்கு மாசி மாதம் 12-13ஆம் தேதி வந்திருக்கோம். வந்துட்டு சொன்னேன் நான் கோயிலுக்கு போகிறேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து நான் ஜாபரத்துக்கு போகிறேன் டாக்டர் சண்டை பிடிச்சி இப்போதான் இந்த வேறு டிக்கெட் வட்டி விட்டவை. அப்போ டிக்கெட் வட்டி வீட்டை விட்டுட்டு தான் கோயிலுக்கு வரப்போ வந்து இந்த கோயிலுக்கு போய் எங்களை பிள்ளைகளை போக விட்டுட்டு 1000 ஆசம் ஏதோ வந்தவர் போய் வந்து வேண்டிய அந்த கச்சான்கடலில் போய் நீங்கள் ஒரு சாப்பிட்டு அடுத்த நாட்டுக்கு 3ஆம் நாட்டு திருப்பி கொண்டு வச்சுனேன் டாக்டர். அங்கே போனால் சுவர் 5 இல்லை நின்றுட்டு பேருந்து அப்படியே வச்சு திருப்பி ட்ரீட்மெண்ட் 5 அப்படியோ வச்சு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டே இருந்தவ. பேருந்து ஆளுக்கு துண்டறையெல்லாம் போச்சு. 5 ரூமுக்கா போட்டு 48 மணிக்கு டைம் தந்து எங்களுக்கு தப்ப மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு எந்த குறிப்புகள் அப்படி கொண்டு போன இடத்துல குறிப்பின் படின்னு சொன்னது அது 15 நாளைக்குள்ள இல்லாட்டி 15 நிமிஷத்துக்குலாம் போயிடும். அதே மாதிரி என்ன இதில் சரியா 24ஆம் நாத்து 25ஆம் நாத்து விடிய அது பிடிக்க பிரமோசம் 24ஆம் நாத்து நான் ஹாஸ்பிட்டல் 2 பேருக்கு அண்டைக்கிட்ட 8 மணி அண்டை எனக்கு அடியும் விழுந்தது கடைசியா
இந்த பம்பஸை பிச்சரையே நான் 2 கையும் இப்படி கட்டினேன் சும்மா கையால் பிடிச்சி கொண்டிருக்க எல்லாம் பிச்சரைஞ்சு போட்டு சொன்னார் எனக்கு அப்போ நான் சொன்னேன் சுவம் பெருமாப்பா வீட்டை நீங்கள் என்ன பெட்டியில் தான் நீ கொண்டு போன கடைசியாக சொன்னேன் நான் சொன்னேன் இல்லை சுவம் பெரும் வந்து இந்த கடைசியாக ஜூரின் கோயிலேருந்து 4 மணி போல டாக்டர் சொன்னேன் சரி அந்த போடுறாங்க இந்த செலக்குழாய் வச்சு ஒரு இந்தலாக அந்த ஒரு 2 லிட்டர் செலம் எடுத்தேன் அதான் கடைசியாக போனார். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னாக்கா அண்ணாட நிலைமை பயங்கரமான மோசமாக உத்தரிச்சிருக்கேன் நம்ம அண்ணன் வேற மாதிரி உண்மையாக தான் அண்ணா பயங்கர கஷ்டப்பட்டவர். முன்னுக்கு தான் கிருஷ்ணா நேக்கில் பார்க்கணும் இருக்கா இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா பொங்கல் சோம்பேறேன் நான் கூட்டிக்கண்டு போவேன் எல்லாரும் போயிட்டா போவேன் சந்தோஷமா பார்ப்போம் என்று ஓடி சொன்னேன். அந்த டைமில் ஒருத்தருக்கும் கொடுத்து வைக்கல. அண்ணா வந்து என்னென்னு சொன்னால் உடம்புல ஒரு ஒரு துணி கூட போட்டு இருக்கலாத ஒரு நிலைமையில் இருந்தவர். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு புண்ணுமே வந்து அப்படி பயங்கர காயமாகி அதால் வந்து தண்ணி வடிகிறது. எனக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சு பயங்கர மோசமான நிலைமையில் அண்ணா வந்து இதில் சொல்கிறதுல ஒன்றுமில்லை. உண்மையிலே அந்த ரூமுக்குள்ளே அண்ணா வந்து உடுப்பு இல்லாமல் கூட படுத்துருக்குருக்கார். எனக்கா உடுப்போட படுத்தா உண்மையிலே வந்து பயங்கர வலியும் வேதனையும். என்னென்னு சொன்னால் இப்படி கதைக்கக்கூடாதாக்கா. உண்மையிலே அண்ணா வந்து இப்படி கஷ்டப்பட்டு இப்படி அவதிப்படுறத விட இவ்வளோ துன்பப்படுறத விட அண்ணா வந்து உண்மையிலே இறந்து போனாலும் சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லி நம்புவோம். உண்மையில விட உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு கடவுள் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு கடவுளாக இருந்து தான் செத்தா தானே நான் செத்த வீட்டுக்கு என்னடி வச்ச பொடிகள் போகுது அப்படின்னு நினைச்சேன். நான் அந்த டைம்ல கடவுள் மாதிரி அவை இந்த சௌரங்கள் வச்ச சௌரங்கள் அவை இந்த இனசனம் எல்லாரும் சேர்ந்தனா 3 நாள் வச்சிருந்தேன். செவ்வாய்க்கிழமை செத்தது செவ்வாய்க்கிழமை செத்தது வியாழன் தானே இருந்தேன். நான் விடையில இருந்த கடைசிக்கு இது திருப்பி பார்க்க போறது இல்லை. அப்ப இந்த ஆசையின் மாதிரி விடையில அவ 2 பேரும் கடமை நான் எல்லா வீடியோ உங்களுக்கு போட்டேன். நான் போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டேன். நான் விடையில எல்லாம். ஆனால் உண்மையிலே அந்த டைம் நாங்கள் வெளியில் இருந்திருந்தாக்கா கட்டாயம் அந்த இடத்துல நாங்கள் நின்று தான் எல்லா விஷயமும் எல்லா வேலையும் பார்த்துருப்போம். நாங்கள் நின்று தான் நன்னோட இறுதி அதான் அவற்றை ஆசையுமா நான் அதுக்கு கொடுத்து வைக்கல. என்ன செய்யறாக்கா நாங்கள் ஏதோ நாங்கள் நல்லது செய்ய போய் கடைசியா நீங்க போட வேண்டாம். ஆனால் உங்களை நல்லா மனசுக்குண்ணா யாரும் என்ன சொல்லினமோ எனக்கு தெரியாது. உங்களை நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. உங்களோட குடும்பத்துல இருந்து எல்லாருமே நீங்கள் நல்லா இருப்பீங்களா. ஆனால் நாங்கள் சரியாக வேதனைப்பட்டேண்ணா வந்து பார்க்கணும் கொள்ளணும். அது எனக்கு இப்போ வரைக்கும் என்ன சரியான இந்த டைமில் வலிக்கிறேன். அது அப்படி நான் ஒரு பிரச்சனை. ஆனால் உண்மையாக நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் இதானாக்கா அங்கே வந்து நீங்கள் வந்து வந்தாலுமாக்கா பார்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு சரியான மாதிரி குறைவு. ஏன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு தரம் தான் பார்க்கலாம். அது எந்த நேரம் பார்க்கல. அதால் வந்து நீங்கள் பார்க்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னு சொன்னால் நாங்கள் உதவி செஞ்ச உங்களை மாதிரி ஆக்கள் வந்து எங்களை இப்போ ஒரு சில ஆக்கள் வரலாம் வந்துட்டு கேட்பாங்க அவங்க வந்து கல்லணல் தானே அவனை அப்படி செஞ்சவனு சொல்லும்போது நீங்கள் வந்து அவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்ன இதுக்கு நான் பேரூர் சொல்ல விரும்பல. நான் இந்த இடத்துல அது வீடியோவில் நீங்கள் வந்து கேட்டவே உதவி செய்யறதுக்கு நான் அதை சம்மதிக்கவே இல்லை. உதவி செய்யறதுக்கு கேட்டவே வந்து செத்ததுக்கு சிலவு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஹெல்ப் கேட்டேன். நாங்கள் வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அது உங்கள்கிட்டே அந்த இதை வீடியோவில் அது கதைக்க விரும்பல. அதை நம்ம தனிப்பட்ட முறையில் இருந்து அப்படி நான் ஒரு டைம் என்ன இந்த வரைக்கும் நான் ஒரு டைம் போய் கையை இருந்து வேண்டேன். நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன். டியூஷன் வேலைக்கு போகிறேன். மற்ற அந்த டியூஷனில் வேலை செய்கிற மிஸ்ஸுன்ற வீடு ஒரு அதை பார்க்கணும். அதுகளால் எனக்கு மாதம் அந்த அரிசி சாமான் பண்ணி தருவா ஒரு 6000 ரூபாய்க்கு சாமான் பண்ணி தருவா மாதம். அதை அந்த வீடு வைக்கலாமையில் ஒரு நாளைக்கு போய் வள ஒரு கூட்டிக்கல் பார்க்கறபடியா ஏதோ பிள்ளையோ சம்பளம் சோறானா சாப்பிட்றாங்க. நீங்கள் உதவி செய்யாம போய் சரியாக கஷ்டப்பட்டேன் நான் தான் இல்லையாண்டு இல்லை. ஆனால் ஏதோ சம்பளம் சோற இந்த பிள்ளைய சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கு எதிர்பார்க்கல. நான் ஒருத்தருக்குமே சொல்லல இவற்ற மாசத்துக்கு இன்றைக்கு இப்படி எல்லாரும் பெறுவினம் நீங்கள் பெறுவீங்கள் என்று நான் எதிர்பார்க்கல. ஆனால் பெரிய ஒரு அழைப்பா கூட இருக்கலாம். இது பெரிய ஒரு சந்தோஷம். அண்ணா காலையிலேயே கால் பண்ணி சொன்னவர் இன்றைக்கு வந்து ஒரு சோடா இருக்கட்டும் எனக்கு தெரியும் நீ ரகசியம் பேசுகிறேன்னு நான் கண்டுட்டேன். அதில் வரக்குள்ள இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கு வந்து அண்ணாட ஒரு அழைப்போ தெரியல. காலையிலே அண்ணா வந்து கால் பண்ணி சொன்னார் இன்றைக்கு ஒருக்கா அங்கே போ தம்பி ஒருக்கா கீரிமலை அக்காக்கள்கிட்ட போய் என்ன மாதிரின்ற ஒருக்கா கேட்டுட்டு
என்னம்மான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அப்போ நானும் சொன்னேன் நோமம் அக்கா வந்து நிறைய நாளாக கோலம் பண்ணவங்க நம்ம போகலன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் என்ன நெச்சிட்டீங்களோ தெரியாது, எல்லாரும் உதவி வேண்டினவ என்ன நீங்கள் நெச்சிங்களோ தெரியாதுன்னு தான் எந்த உள் மனசு சொன்னது. எந்த எத்தனையோ பேர் வந்து பார்த்தவ கொண்டவ, அதை நான் வந்து பார்க்கலாம். அப்படி உண்மையிலே மெசேஜில் ஒடிங்களை போட்டு நான் எனக்கு வந்து நான் இவருக்கு ஹாஸ்பிட்டலில் வருத்தமாக கிடந்தா கூட அந்த டைமில் நான் வந்திருப்பேன். நான் அந்த டைம் இவரை விட்டு விளாட்டிலாம் அது அண்ணா வந்து செத்த டைம்ல கூட நீங்க வரணும்னு நான் எதிர்பார்க்கல. வித்தியாசமாக நல்ல காரியம் பார்க்கணும், அதுக்கு கூடி கொடுத்து வைக்கல. பிள்ளை செத்து 1.5 மாசத்தால பிள்ளை விவசாயம் பெரிய பிள்ளையானு அதை பற்றி ஆசை. என்ன 4 பிள்ளைகளை என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை படிப்பு, எவ்வளோ கஷ்டம் பண்ணாலும் இந்த பிள்ளைகளை படிப்பு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல காரியம் கூட பார்க்கலன்னா தான் எனக்கு கவலை. ஒன்றை வைக்கல இந்த தெய்வம். எவ்வளோதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவர் இருக்குமா போல் எனக்கு வராது. இந்த எவ்வளோ சண்டை பிடிச்சிருப்பதுல எவ்வளோ பிரச்சனைகளுக்கு வாழ்ந்தேன். இன்றைக்கு எனக்கு இவர் இல்லாத பெரிய ஒரு வேதனையாக இருக்கு. இந்த பிள்ளையெல்லாம் அப்பா வருமோன்னு அப்போயே அம்மம்மா கேட்குறான். அப்பா கூட்டிக்கன்னு வாங்க வந்தேன். எனக்கு என்ன சொல்றேன்னு இந்த சின்னவாக்கு சொல்லியிருக்கேன். அப்பா சாமிக்கிட்ட போட்டேன், நீ நல்லா படிச்சா தான் இந்த அப்பா வருவாருன்னு சின்ன ஆள் கேட்குறோம். அடிக்கடி கேட்பா அவங்க. இவர் அப்பா சொல்லுவேன், நம்ம பிள்ளை காலை விட்டு கீழே இருந்தோம், பேருங்க காலை கீழே விட்டு இருந்தோம். இவர் கேட்டார் அம்மா. அப்புறம் அம்மம்மா வந்த அப்பா கூட்டிக்கன்னு வாங்க வந்தேன். அப்போ நான் என்னத்த சொல்றது, இந்த 2 பேரும் தான் கடமையும் செய்தவன். அவற்றை எல்லாமே நல்ல மாதிரி வேணும். இந்த கதை எவ்வளோதான் இருந்தாலும் வந்து எனக்கு அவர் நிறைய தூர வேலைகளுக்கெல்லாம் பாருங்க எனக்கு அடங்க இல்லை. இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வளைக்கிறதுக்கு ஒரு பயமா. இந்த மூலையில் இருப்பார், இல்லையான்னு சொன்னால் இந்த இதுக்கெல்லாம் கிடப்பார். ஆனால் சொல்லுவேன், நான் சொன்னேன் நீங்கள் செத்தாப்ப எனக்கு போய் நானும் பிள்ளைகளும் தான் தனியாக படுக்கிறது. அப்போ நான் சொல்லுவேன், அப்பா நீ செத்தா எனக்கு பயமான். நானும் தொழிலான் காவலாக படுப்பேன். ஆனால் இவர் செத்தாண்டு வாழையில எனக்கு வேற எப்போ உயிரோடு இருக்கிறார், இருக்க தெரியாதான இவ்வளோ பிரச்சனைகளுக்காக வாழ்ந்தேன். என்னதான் இருந்தாலும் வந்து அந்த அதில் இருக்க மாப்பிள்ள எனக்கு வராது. 4 பிள்ளைகளை என்ன தப்பிச்சு விட்டு போட்டார். உண்மையிலே என்ன சொல்கிற யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆளும் வந்து சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பாவை பிரியறன்ற வழி வந்து அது வந்து ஒரு கொடூரமான வழி. உண்மையிலே வந்து சின்ன சின்ன ஆக்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கா வந்து அக்கா அதை புத்தி தெரிஞ்ச பிள்ளைகளை விட சின்ன ஆக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அப்பா வந்து சாமிகிட்ட போயிருக்கார், அப்பா வருவார், நீங்கள் படித்து நல்லா வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பா வந்து வருவாருன்னு சொல்லி அக்கா வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து வளர்த்துட்டு வராங்க. உண்மையிலே வந்து அப்படி தான் இருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் சொல்லத்தானாக்கா எனக்கு ஒரு விஷயம் வந்து மீட்டர் ஆகுது. இப்போ அண்ணா இருக்கும்போது அவர் வருத்தமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் விட்டுட்டு வேலைக்கு போகிறோண்டாலும் ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் வந்து உள்ளதானே இருக்கிறாரு. இனி பிள்ளையும் பெருசாகிட்டு நம்பி நான் தூக்கிடம் கனடாக்காட்ட வேலைக்கு இருந்துட்டு வரேன். என்னப்போ முதல்ல இந்த சொன்ன பிள்ளை மறைச்சு தான் கூடுதலாக வேலைக்கே போகிறேன். அப்போ வாக்கந்த இது அப்பன் அர்த்தமாக்கிற பிள்ளைய இந்த படிப்புகளை நான் தான் மறைச்சி போட்டு கூடுதலாக போகிறது. இப்போ என்ன கிழமை நல்ல வேலைக்கு போயிடலாம், என்ன பள்ளிக்கூடம் கட்டாயம். இப்போ வந்து வேலைக்கு விட்டுட்டு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். சின்னாக்கள் எல்லாருமே வந்து சின்னாக்கள் தம்பிர கண்ணால் கண்ணீர் வரப்பா எனக்கு இல்லை. நம்மள கடைசியாக என்ன சொன்னால் வந்து சிவப்பனை பார்க்க வலிக்கிட்டவன். ஆனால் நான் சொன்னேன் பிள்ளை அப்பா கொண்டும் இல்லை, அப்பா சுகமாகி வீட்டை வேற இந்த அடுத்த நாட்டு வரைக்கும் கேட்டவன் என்னண்டு வந்த நீங்களேண்டு. அப்போ நான் சொன்னான் இல்லை தம்பி அப்பா என்னை பார்க்க கூட்டிக்கொண்டு போயிடல. நான் சொன்னேன் இல்லையாப்பா அப்பா கொண்டும் இல்லை, அப்பா உயிரோடான் இருக்கிறார். இவற்ற தமையனும் இவற்ற தம்பியும் தான் உண்மையில இவர் கடைசி நேரங்களில் கை கொடுத்தவ. ஹாஸ்பிட்டலில் நின்று தங்கின சௌரத்தின் இதுகளை வடிவாக செய்தவ. தமையன் தம்பிக்கு நான் இந்த இடத்துல நன்றி கூறினேன். நான் யாருமே இல்லைன்னு நினைச்ச பொழுது அந்த டைமில் ஒரு 7-10 நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் மாறி பகலில் வேலைகளை போகிறவ, இரவில் வந்து மாறி நின்று எனக்கு உதவிகள் செய்தவ. வந்து நின்று கடைசி நேரம் ஜாயக்கையும் நான் இல்லை அதான் உண்டு. ஆனால் சௌரம் என்றாலும் நின்றவன் 2 தமையன் ஒரு அண்ணாவும் தம்பியும் நின்று கடைசி நேரம் அவரை நல்லபடியாக தான் வழி அனுப்பி விட்டது. இரவான சக்தி. நான் 8 மணிக்கு
வந்துட்டேன் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து சைக்கிள் அங்கே இதில் வாக்கில் விட்டுட்டு இவற்றை அண்ணா அவன் என்ன ரக்கிட்டு போகணும் அப்போ விரைக்கேங்க விட்டவர் என்ன விட்டுட்டு போறீங்கன்னு தான் அப்பா பிள்ளைகள் போயிட்டேன்னு போய் 4 பிள்ளைகளையும் பார்த்துட்டு விடிக்க அப்புறமா 5 மணிக்கு வருவேன்னுட்டு தானேன்னா வந்தேன் அப்பவும் எனக்கு அந்த இரவா மாலை நித்திரையும் இல்லை ஃபோன் எடுத்து இவற்றை அண்ணா தான் கேட்டு நான் என்ன மாதிரி என்ன போய் இவற்றை அண்ணா சத்தி இல்லை பிரச்சனை இல்லை சத்தி போகுது அந்த ரத்தம் நுரையீரலால ரத்த கசிவு அப்போ அதுக்கு அந்த மருந்தால நிற்பான் அந்த மருந்து நிற்பாடி இவருக்கு ரத்தமாக சத்தி வர வலிக்கிட்டது அப்போ இரவா சத்தி கிடக்க வலிக்க நான் 8 மணிக்கு வந்தாலும் இவருக்கு 9 மணிக்கு சத்தி வாங்கிட்டு அந்த சத்தி போய்க்கு பயங்கர மனம் அண்ணா கிட்டவே நிற்கலாதான் இது அண்ணா சொன்னார் உண்மையில முதலே நிற்கலாதான் அது என்னதை சொன்னாலும் சகோதர பாசம் அப்போ அந்த 2 பேர் நான் பயப்பட போறேன்னு சாமி போலையும் போன இடக்கு அண்ணா கேட்டேன் என்ன மாதிரி இந்த இல்லை பிரச்சனை இல்லை பிள்ளை நீ நின்றபடி என்ன 3:10க்கு போன் அடிக்கிறேன் நான் போய் அண்ணாக்கு என்ன சொன்னேன் இல்லை பிள்ளை சத்தி போகுது தான் 4:20க்கு சரியா போன் பெறுது ஐசிஎல் எல்லாத்தையும் கொண்டு வாங்கோ அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு அவர் மோசம் போட்டேன் அடக்கத்தில் போய்க்க நான் கேட்கவே சொல்லல 4:20க்கு சரியா பெறுது அது மோசம் போட்டேன் 4:20க்கு சரியா மோசம் போட்டேன் ஆனால் உண்மையிலே உங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த நன்றி சொல்கிற ஒரு விஷயம் நான் ஒரு தான் செய்கிறத என்ன பொறுத்தளவில் சாகும் வரையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் எந்த உசுறு இருக்கும் வரையும் எந்த பிள்ளைகள் நானும் சாகும் வரையும் உங்கள் கவிதாசனையும் சரி கிருஷ்ணா அண்ணையும் சரி அக்னியையும் சரி நான் வாழ்க்கையில் நாங்கள் மறக்கிறோம் எங்களை உயிர் இருக்கு நாங்கள் உண்மையிலேருந்து எவ்வளோ சாப்பாடு கஷ்டப்பட்டேன் நாங்கள் இல்லைன்னு நான் சொல்லு தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் எனக்கு அந்த மாலை அந்த உதவி முந்தி செய்த நீங்கள் பிறகு இந்த உங்கள் அந்த சூழ்நிலையால் எனக்கு செய்யலாம் அதை விட நீங்கள் இவர் அந்த வருத்தமாக கிடந்த டைம் நீங்கள் உதவி செய்யாட்டி நான் பெரிய ஒரு கஷ்டப்பட்டுருவேன் இவற்றை உடம்பு அழுகி ஒழுகாமல் உங்களுடைய புண்ணியத்தால் தான் நீங்கள் கலைச்சி எங்களுக்கு அந்த உதவி வேண்டி தந்தது உங்களால் எங்களுக்கு யாருமே முன்ன பின்ன தெரியாது இந்த உதவி வேண்டி தந்ததுக்கு நான் இப்போவும் இந்த இடத்துல நான் உங்கள் 3 நான் நன்றி சொல்கிறேன் அங்கேருந்து வெளிநாட்டு உறவுகள் எங்களுக்கு உதவி செய்து அவைக்கும் நான் இந்த இடத்துல நன்றி கூறுறேன்னு சொன்னேன் எல்லாரும் பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் என் மனசன் உடம்பு அழுகி ஒழுகாமலுக்கு அவர் அந்த வருத்தத்தில் இடக்கு நான் அந்த பம்பத்திலேருந்து கோடிக்கிலோன்ட்டு அவற்றை குண்ணுவல் மணக்காக கொள்ளாமல் என்ன ப்ரைவேட்டாக டீப்பு மருந்துகள் எல்லாம் வேண்டி பண்ணுற கால் என்ன நீங்கள் சொன்னால் நம்ம மணிங்க இவருக்கு அந்த கால் வந்து இது பொறுக்கா கிட்டாங்க ஆனால் இதற்கு ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டு வந்தேன்னா சாப்பிட மாட்டேன் சில டைமில் அது என்ன பண்ணி நான் சொல்லேன் நாளைக்கு எனக்கும் பெறலாம் ஆனால் இந்த 2ஆவது மகனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் என்னன்னா இந்த புத்தா கிடந்த பொழுது இந்த பிள்ளை அது என்னும் பார்க்க நான் சொல்கா சொன்னேன் ஐயோ அப்பாவுக்கு இப்படி கிடக்குது பிள்ளை சில டைம்களில் உங்களுக்கும் பயன்தான் இருக்கு இல்லையாம்மா நாளைக்கு எங்களுக்கும் பெறமான்னு சொல்லி அந்த புத்தா அப்படின்னு கிடக்க இந்த மகன் அது என்ன பார்க்காது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் கிடக்கேன்னா உண்மையிலே பயங்கரமான ஒரு பாசமானபடியா நினைக்கிறேன்டா நாங்கள் இங்கே காய்ச்சத்திற்கு தம்பிர கண்ணால் கண்ணீர் வருது உண்மையிலே ஒரு அப்பா அம்மான்ற ஒரு இது வந்து அது வந்து ஒரு வரம் அது வந்து தவறும் போது உண்மையிலே பயங்கரமான ஒரு வழி வரும் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நன்றி சொல்லணும்னு இல்லைக்கா ஆனால் அக்கா வந்து பாருங்க வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்த டாக்டர்ஸ்லேருந்து அதே மாதிரி அவங்களோட சகோதரங்கள் அவங்க எல்லாருமே வந்து நின்று அவங்களால தான் நாங்கள் ஓரளவு இதாக இருக்கிறோம் அது உண்மைதான் இந்த பேன் இன்றைக்கு போட்டு இந்த பேன் இன்றைக்கு இந்த வேலை செய்யணும்னு சொன்னால் எனக்கு வந்து வேற்ற சௌரம் மற்றது எங்கள் சௌரங்கள் எங்கள் அம்மா அந்த சௌரங்கள் வந்து கொஞ்சம் வந்து சாப்பாட்டுக்கு தந்த காசன் வயரிங்கள் எல்லாம் அப்படியாக இருந்தால் நான் ஒரு தடவை தந்த காசையும் தேவையில்லாமல் செலவழிக்கிறேன் அதுக்கு தன்னை இதுக்கும் பேன் போட்டு ஒரு சின்ன வரைக்கும் பேன் போட்டேன் பொய் சொல்லக்கூடாதுன்னா ஒருத்தர் செய்யறத அக்கா சொல்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்னன்னு சொன்னா அக்கா வந்து தேவையில்லாத அனாவசிய செலவு எதுவுமே செய்யலை நாங்கள் கொடுத்த காசு எல்லாமே வந்து அன்னாட அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கிரில் போட்டதும் இதுவும் உங்க காசுக்குலாம் இல்லைன்னு தான் சொல்லணும் என்னன்னு சொன்னாங்கன்னா கிச்சனுக்கு வந்து நான் கிரில் போடையில மற்ற இதுக்கு முதல் கிரில் போடையிலண்ணா இதுக்கு போட்டிருந்தேன் அந்த கிச்சனுக்கு கிரில் போடையில அதுக்கும் அந்த நீங்கள் தந்த காசால மிச்சம் பிடிச்சு அந்திரட்டிக்கு முன்னுக்கு இந்த கிரில் போட்டேனா அதுவும் இதுவும் வந்து உங்கள்கிட்ட இதுதான் நான் என்னால் அதை செய்ய உங்களுக்கு நான் இப்போ ஒன்றே வந்து கேட்குறேன் சின்னரைக்கு கதவு இல்லை நான் இப்போ நான் இந்த இடத்துல கேட்குறது தெரியோ தப்போ எனக்கு தெரியல பறக்கிறது அடுத்தது பின்னுக்கு ஜன்னல் கதவும் இல்லை சாமியறைக்கு எனக்கு இப்போ சாமியறைக்கு நீங்கள் போட்டு தரையும் பரவாயில்ல முடிஞ்சா இந்த சின்னறைக்கும் இந்த குசினிக்கு கதவு அது பரவாயில்லைன்னா கொரடோல போட்டுருவடியா அது எவ்வளோக்கா வரும் இது கதவு தெரியல ஆனா மழை வந்தாங்கன்னா தூவானம் வெத்தி இப்படி உள்ளுக்கெல்லாம் ஒரே தண்ணி மழை சீட்டு முடைஞ்சிட்டுது நீங்க நம்புறீங்களோ யாரு வீட்டுக்கு யாரு கல்ல வந்து தெரியல நாங்க தனியா படுத்திருந்தோம் நாங்க திடீர்னு கல்லு வந்து விழுந்தாப்புல புள்ளிகள் எல்லாம் பயந்து கத்திக்கன்னா ஒரு நாள் போய் ஒரு வீட்டை போய் படுத்தினேன் சேர்ந்த புள்ளிகள் அம்மா வேண்டாமா நாங்களுக்கு தம்பி நாயக்கலை குசினிக்க
என்று சொல்லி வந்து நான் கேட்குற சரியில்லை. ஆனால் முடிஞ்சா அப்படி ஏதாவது எங்களுக்கும் விளங்குதுக்கா, எல்லாமே விளங்குது. இப்போ அண்ணாவும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இந்த பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இந்த சின்னாக்களை வந்து விட்டுட்டு முதலன்னு சொன்னால் அக்கா வந்து வேலைக்கு போவா. ஆனால் இப்போ வந்து இந்த சின்னாக்களை விட்டுட்டு வேலைக்கு போகிறன்றது வந்து எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி வந்து அந்த மூத்த தங்கச்சியை வந்து விட்டுட்டு போகலையே, அவள் வந்து ஸ்கூலால் நிப்பாட்டிட்டான், விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அதுவும் வந்து அழகு இல்லை. அவள் வந்து படிக்கிற பிள்ளை, அவங்கள வந்து சரியான கூப்பிட்டு சரியான நிலப்பாடு ஒழிக்கலாம் போய் அதிபரோடையும் சொன்னான் சார், இதான் பிரச்சனை சார் உள்ள நான் ஒழிச்சும் அழைக்கலைங்க. முதலில் தகப்பன் ஹாஸ்பிட்டல் இருந்ததுல என்னோட பார்க்கறதுக்கு இல்லை. இப்படி நான் சொன்னான், இப்படி எங்களுக்கு டியூட்டி பழகிச்சுனா நீங்கள் யாரை வேணுமென்னாலும் கேட்டுப்பாங்க. நான் இந்த வரைக்கும் வேணா உங்களோட இது எல்லாருக்குமே சொல்லி கொண்டிருக்கேன். நான் மற்றவே என்ன மாதிரி செய்யணுமோ எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி இங்கே பிள்ளைகளுக்கு கூடி சொல்லணும். அப்போ இந்த மகஞ்சில் அவரான அந்த சில உங்களுக்கு ஃபோட்டோ போடுறது, எனக்கு ஆகல்ற ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்து அது இவே இந்த வேலை தான். எனக்கு என்ன அது என்னன்னு சொல்றது, கோல் கதைப்பேன் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் சும்மா அந்த இதான் இவன் மேலேயே மற்றபடி. ஆனால் இவர் தான் சில ஃபோட்டோ எடுப்பேன். அம்மா மாமாக்கள் எங்களை மறந்துட்டு நம்ம மாதிரியா ஃபோட்டோவையாவது போடுவோம், ஞாபகம் இருக்கும். நாங்கள் மறக்கலக்கா. ஆனால் வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமாக தான் இந்த ஒரு இது வந்து நேசிச்சு செஞ்சு நாங்கள் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வந்து வேலைன்றது பழங்களுக்கு அந்த விரும்பி ஒரு நேசிச்சு செஞ்ச ஒரு விஷயம். ஆனால் உண்மையில நீங்கள் அந்த உதவி செய்ய அவருக்கு எத்தனையோ பேர் பெண்களை மாதிரி எத்தனையோ பேர் என்ன கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் உதவிகள் இல்லாமல் இருக்கிறப்ப நாங்களே சரியாக கஷ்டப்பட்டேன். நான் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து உதவி செய்ய விட்டதப்ப நான் கஷ்டப்பட்டேன். சில விஷயங்களை வெளியில் சொல்லி தான் நான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டேன். முதல் காய்ச்சல் உள்ள அரிசி வட்டி குடிக்கனா கஞ்சி காய்ச்சி குடிச்சேன். நான் அந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தை மறந்தா அதுங்களுக்கு கடவுள் சாப்பாடு தர மாட்டான். போய் கடையில் கோழிக்குன்னு சொல்லி தான் வந்து காய்ச்சல் அரிசி வேண்டாம் பக்கத்தில். அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். நான் இன்றைக்கு ஏதோ சம்பளம் சோறும் இன்றைக்கு 3 வழியும் இந்த பிள்ளைய சாப்பிட்டேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அதை திருப்பி நான் சொல்கிறேன், இவற்ற செத்த வீட்டிலேருந்து இவற்ற அந்தரட்டிகளுக்கு இவற்ற சகோதரங்கள் இவற்ற உறவுகள் சேர்ந்து எல்லாருமே செய்தவை. அதுக்கு நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன், ஒரு செய்தத்தை என்ன நான் மனசுக்குள்ள வச்சு மூடி மறைக்கக்கூடாது. அதை விட நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கும் முதல் நன்றி. எங்களை உயிர் இருக்கிறவே எங்களுக்கு மறக்க மாட்டோம். நன்றி சொல்லணும் ஒன்று இல்லைக்கா. அது நாங்கள் வந்து விரும்பி நாங்கள் வந்து இங்கே பார்த்து உங்களோட நிலை தண்ணிக்கு இல்லாமல் என்ன இப்போ நீங்கள் எனக்கு இந்த தண்ணி இது செய்து தராட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். தண்ணிக்கு அந்த மோட்டர் ஏதோ பிரச்சனை அந்த இதுக்குள்ள கொண்டு எல்லாம் செய்து திருப்பி வேறு மோட்டர் வந்து தந்தவங்க. ஓகே, சந்தோஷம். செய்தேன். மற்ற அம்மாண்ட உறவுகளும் அந்த அம்மாண்ட சகோதரங்கள் நான் ஒரு இடம் போடையில. ஆனால் என்னை தேடி இந்த டைமில் நானும் இருக்கிறேன். நான் வெட்டிங் செய்த ஒரு இடமே பெருசாக போடுறதில்லை. என்ன துன்பங்கள் கவலைகளோ போடையில. அப்படின்னு எல்லாரும் அந்த டைமில் வந்து எங்களுக்கு உதவி செய்தவை. எல்லா உறவுகளும் வந்து உதவி செய்தவை. அம்மாட்ட சகோதரன் சரி, விட்ட சகோதரன் சரி. ஆனால் நான் உண்மையில குறிப்பிட்டு கவலைப்பட்டதை இந்த இடத்துல இந்த மனுஷன் பார்க்க கொடுத்து வைக்கலே. கடைசி டைம்ல நீங்கள் இவர் கடைசியாக கடமையாக இருக்கேன் நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். ஆனால் நீங்கள் அங்கே அந்த திருப்புக்கு வந்த டைம் இவர் சரியான சீரியஸாக இருந்தார். அந்த டைம் நீங்கள் வந்த திருப்புக்கு வர்ற டைம் இவர் அங்கே சரியான மோசமான நிலையில இருந்தார். நாங்கள் அந்த கொடுத்த வாக்கை வந்து கட்டாயம் காப்பாற்றிட்டு போவாக்கா. நாங்கள் உள்ளே போகலன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நாங்கள் நின்றுருப்போம். நின்று எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தான் போயிருப்போம். இருந்தாலும் என்ன செய்கிற, நாங்கள் நேசிச்சு செஞ்ச ஒரு விஷயம் அதே வந்து ஒரு வில்லங்கா போயிடு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனாக்கா, இப்போ வந்து நீங்கள் ஒரு எங்கள்கிட்ட இருந்து உதவி பெறுற ஒரு ஆளாக இருக்கிறீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இருந்த நிலைமைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வர முதல் நாங்கள் வந்து உதவி செஞ்சதுக்கு பிறகு இருங்க சோடா போகணும். நாங்கள் வந்து உதவி செஞ்ச பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருந்தாலும் ஏற்பட்டுருக்கும் என்ன கட்டாயம். ஏன்னா அப்போ வந்து இப்போ வந்து உதவி வந்து சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து உதவி செய்யணும், நீங்கள் வந்து உங்களோட வேலையை பாருங்க. நீங்கள் வந்து உதவி செய்யலைன்னு சொன்னால் அவங்க வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்கிறவங்க என்ன செத்தா போகிறாங்க இல்லை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர? நான் சொல்கிறேன், நான் உங்களை மாதிரி உதவி செய்ய வலிக்கிட்டா தான் உண்மையிலே எங்களை மாதிரி நான் என்னென்ன குறிப்பிட்டு சொல்லல. என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படிக்கணும்னா இந்த உதவி இல்லாமலுக்கு எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ பேர் கஷ்டப்படிக்கணும். ஆனால் வெளியில் அந்த வாயில் சொல்கிற வைக்க அது விளங்காது. ஒவ்வொருத்த வீட்டை போய் இப்போ உங்களை மாதிரி நேரடியாக போய் பார்த்தா தான் நான் இந்த கஷ்டம் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் முதல் கஷ்டம்னு சொல்லி நான் தண்ணிக்கெல்லாம் எத்தனையோ பேர்கிட்ட கையேந்தினான். அப்போ எனக்கு யாருமே உதவி செய்யலை.
அந்த அந்த அக்கா பாலராஜின் அந்த அக்கா மூலமாக தான் நீங்கள் எனக்கு கிடைச்சது. அது வந்து இந்த தண்ணியெல்லாம் நான் இப்போ இந்த செத்தை விட அந்த ரெடியல் இதிலேருந்து மற்ற தேவையல் இவர் ஹாஸ்பிட்டலில் வருத்தமாக்குற அந்த மகள் பெருசாக இந்த டைமுக்குலாம் நான் எத்தனை பேர்கிட்ட தண்ணிக்கு பேச்சு வேண்டியிருப்பேன்னு தொடக்கு பார்ப்பேன். அப்படி ஒவ்வொரு பிரச்சனை அந்த டைமில் நீங்கள் வந்து தேடி தந்த உதவியான இன்றைக்கு நாங்கள் இப்படியாவது இருக்கிறோம். உங்களுக்கு அந்த தண்ணி எடுத்து அந்த பெரிய ஒரு எனக்கு நான் சாகம் வரையும் நான் மறக்க. அதை விட முக்கியமாக சொல்ல இந்த மனுஷன் இந்த கிடையா கிடந்த பொழுது இந்த கையில் ஒத்துக்கும் ஆசைப்படி இல்லை. கடைசி டைமில் நான் அண்ணாட்ட கூப்பிட்டு கேட்ட பொழுது அண்ணா வந்து ஹாஸ்பிட்டலில் வீடியோ செய்ய இல்லாத அந்த ஆஸ்பத்திரியில் இல்லாத அந்த கட்டன் ரைட் அப்படி அதால் வந்து அப்படி இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து சேர்ந்து நான் அங்கே இங்கே பெரும்பெறையும் எனக்காண்டி வெயிட் பண்ணி வந்து அந்த உதவி செய்து அந்த உதவியால் தான் இன்றைக்கு இந்த மனுஷன் உடம்பு அவர் ஹாஸ்பிட்டலில் வருத்தமாக இருந்த பொழுது என்ன நான் வேலைக்கு போகாமலுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு என்ன நீங்கள் தந்த காசு என்னோட வேறு காசு இல்லை. நான் போய் சொல்லலைன்னா எனக்கு இன்றைக்கு 36 37 வயசாகுது. ஆனால் நான் போய் நான் 37 நான் 89 பிறந்தேன். அண்ணாவுக்கு எத்தனை வயசு? அண்ணாவுக்கு 40 வயசு. அண்ணா 84 பிறந்தவர், இப்போ 41. மேலே இளம் வயது சின்ன வயசு இன்னும் நிறைய காலம். கல்யாணம் செய்தது 15 வருஷம் தான். என்ன வாழ்ந்த வாழ்க்கை 15 வருஷம். அதில் நான் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொன்ன ஒரு 10 வருஷம் சந்தோஷமாக மற்றது துன்பம். துன்பம் அது வெளியில் சொல்லிடலாது. அப்படியான ஒரு போராட்டத்துக்கு வாழ்ந்த நான் எவரப்பா கொஞ்சம் பின்சல் வாழ்த்தவர் அப்படி இவ்வளோ போராட்டத்துக்கு இருந்த நான். ஆனால் இன்றைக்கு என்ன அவர் உயிரோல இல்லை. அவர் குடித்தா தான் கொஞ்சம் கதைக்க பேச தெரியாது. மற்றபடி அவர் குடிக்கிறேன்னு சொன்ன மாதிரி அவர் குடிக்காமல் இருந்திருந்தாலும் கொஞ்சம் காலம் தான் இருந்திருப்பார். அதான் காரணம் என்று சொல்லிடார் அவருக்கு. ஆரம்பத்தில் செலரோம் வந்து கடைசியில் 2 கிட்னியும் ஃபெயிலியராக போச்சு. கிட்னி ரெண்டும் ஃபெயில். ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பத்தில் போய் கேட்க சொன்ன அது பிரச்சனை இல்லை செலருவோம் அப்படின்னு. இவரும் கொஞ்சம் கண்ட்ரோல்கள் இல்லை. சிலவளை ஜூஸாக குடிப்பேன் அதை குடிப்பேன். ஆனால் கடைசி நேரம் நான் ஒன்றையும் மறைக்கலைண்ணா. சாகுற டைமில் எல்லாத்தையும் குடிச்சு சாவுன்னு சொல்லி. ஆனால் சாவாருன்னு எதிர்பார்க்கல. நான் ஹாஸ்பிட்டலேருந்து விட்டுட்டு விரைக்க அடுத்த நாள் நான் இவர்கிட்ட போய் பொடியில் தான் நான் முழிப்பேன்னு நான் எதிர்பார்க்க விட்டுட்டு வந்தேன். நான் விரைக்க கடைசியாக டாக்டர் மறந்து தரேன் கொடுக்க எனக்கு வேண்டாமப்பான்னு சொன்னார். 8 மணிக்கு தான் நான் கடைசியாக இந்த கையால் சொட்டு தண்ணியும் அந்த குளுசையும் அது சாகிறதுக்கு தான் நான் கொடுத்தேன். அது எனக்கு தெரியாது. அந்த மறந்து கொடுத்தேன் நான். அதை கொடுக்க கொஞ்சம் சுவமாக இருக்குமென்ட்டு தான் அந்த ரத்தம் கசைக்கிறதுக்காண்டி அதாவது அந்த குளுசி ஒன்று அந்த ரோசோ என்ன குளுசி எனக்கு சரியாக ஆகுங்க. இப்போ சில டைமில் எனக்கு என்ன சொல்வது என்ன செய்கிறேன் ஏதாவது வச்சுட்டு சிலவளை மறந்து ஓடி போட. இப்போ 3ஆம் நாள் திருப்பி யாருக்கு ஒரு பொருளை கொடுத்தா அப்படி எனக்கு சில டைமில் ஞாபகம் நிற்கிறது. என்ன சொன்னால் அந்த அதுக்கு யோசனை இனி இவற்றை ஒரு ஆண்டு வருகிறது. அது இப்போ பங்குனி செட்டமைக்கு சிலவளை மாசைக்கு வேற முந்தும். பெரும்பாலும் பங்குனிக்கு முன்னுக்கும் மாசை இல்லாடி பங்குனி 2ஆத்தோ உண்டு. என்ன திதி பார்த்து தான் செய்கிறது. பெரும்பாலும் மாசிக்கு வருதோ பங்குனிக்கு வருதோ இதுன்னு திதி பார்த்து தான் என்ன செய்கிறது. போன மாதம் 4ஆம் தேதி வந்தது. அதே மாதிரி இந்த முறையும் 4ஆம் தேதி தான் வந்திருக்கு. ஆனால் உண்மையில எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கி இவற்றை மாசியம்னா நான் வளமையாக செய்கிறேன். நான் வளமையாக இவர் ஏதோ என்னவோ இதாக செய்கிறேன். சும்மா நோமல் ஒருத்தருக்கும் சொல்கிறேன். சௌரங்கள் தெரிஞ்சு வந்தால் சரி இவற்றை தம்பியனும் இவற்றை அண்ணான் சேர்ந்து தான் கடமை செய்தவன். அவையோட சேர்ந்து 3 பேருமா சேர்ந்து கடமை செய்தவன். மற்ற தம்பிய கொல்லி வைத்தது அவ 2 பேரும் மற்ற அண்ணா எல்லாரும் தான். ஆனால் இந்த முறை இந்த 7ஆவது மாசியம் என்று சொல்லிக்க நான் எதிர்பார்க்காத அளவில் ஒரு சிறப்பாக என்ன மேலே கையில் காசும் இல்லை. நான் எதிர்பார்க்கல. ஆனால் இன்றைக்கு எல்லாமே நல்ல மாதிரி வடிவாக ஒருத்தருக்கும் 2 இல்லை. எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டது பெரிய ஒரு சந்தோஷம். அக்காலேருந்து எல்லாரும் வந்து பாருங்க. உண்மையிலேயே வந்து அக்காவுக்கு வந்து நிறைய பேர் உதவி செஞ்சவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதே மாதிரி அக்காவை செய்யணும்னு நினைச்சவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உண்மையிலே என்ன சொல்கிற பயங்கரமான ஒரு கஷ்டம். எனக்கு இந்த பிள்ளைகளை பார்க்க தான் பயங்கர ஒரு கவலையாக இருக்குது. எல்லாருமே சின்ன சின்ன ஆக்கள். பிள்ளை மட்டும் இப்போ தான் அதுவும் 14-15 வயசு. என்ன தங்கச்சி 15 வயசு. அவ சின்ன எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைகள். அப்போ வந்து யோசிச்சு பாருங்க இந்த சின்ன பிள்ளைகள் 4 பேரையும் வச்சு பார்க்குறன்ற விஷயம் வந்து ஒரு நல்ல மாதிரி ஒரு திடமான ஆம்பளை நல்ல ஒரு பொம்பளை இருந்தும் அம்மா அப்பா இருந்து கூட இந்த காலத்தில் வந்து அன்றாடம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றது. ஆம்பளை இருந்து உழைச்சாலுமே கூட அன்றாடம் வேலை செஞ்சு வர காசு காணாம போகிற நிலைமையில் இந்த 4 சின்ன பிள்ளைகளையும் வச்சு அக்கா வந்து என்னென்று இந்த வாழ்க்கையை வந்து கொண்டு நடத்துவா அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து ஆனால் யோசிங்கோ. இப்போ வந்து நாங்கள் புதுசாக எந்த ஒரு உதவி திட்ட வீடியோ எதுவுமே வந்து நாங்கள் செய்கிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து அதை இப்போ குறைச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து குறைச்சிட்டோம். இப்போ நீங்கள்லாம் வந்து பழைய ஆள் உங்களுக்கும் கொஞ்சம் இதுகள் இருக்குன்றதால நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள்
அப்படி யோசிச்சு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் கட்டாயம் நினைச்சிருப்பீங்க அக்கா உதவி செய்யணும். அக்காவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு இந்த கவலையான ஒவ்வொரு கதைகளும் வந்து உங்களோட மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு ஏதாவது உங்களுக்கு ஒரு இது வந்து அக்காவுக்கு நான் அந்த கதவை செய்கிறதுக்கோ இல்லை அந்த கிரில் சேனல் போகிறதுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும் அக்காவுக்கு வந்து அந்த முன்னுக்கு ஒரு இது ஒன்றும் இல்லை, கொரடோல் ஒன்றுமே இல்லை, முன்னுக்கு வந்து அப்படி எம்டியாக இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அண்ணாவோட இந்த நான் வந்து கீழே நம்பர் ஆட் பண்ணுறேன், இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அண்ணாவோட கதைங்கோ அது சம்மந்தமாக வந்து அண்ணா மேலதிகமான இதுகளை வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார், என்ன மாதிரி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து அண்ணா இறந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு இப்போ வந்து 7 மாதம் 8 மாதம் ஆகுது. நாங்கள் வந்து வெளியில் வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்ச நாள்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு எங்களுக்கே தெரியும் உங்களை அண்ணா வந்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லி. அதை டைம்லாம் வந்தது சைன் வந்து இங்கே வந்தவர் அப்போ இவ்வளோ செய்தான் நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அண்ணா அப்படி எனக்கு நிலைமையை சொன்னேன் இப்படி விரையெல்லாம் போச்சுது, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது வந்து விர வேணும் இல்லையோ என்ன ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இனி வருவேன் அப்படி என்ன அண்ணாட்ட சொல்லிவிட்டேன். அந்த டைமில் பார்த்தா நீங்கள் அடுத்த நாள் பிரச்சனை இல்லைக்கா, அதெல்லாம் ஓகே. நீங்கள் வரணுமெண்டில் நான் சொன்ன விஷயம் யார் டைம் விட்டு கொடுக்காம இருந்தா சரி. நான் சாகம் வரையமென்னா நான் யாருக்குமே விட்டு கொடுக்க சரி, அது கூட கதையிலேயே விளங்குக்கா, நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் சொன்னேன் நான் சும்மா அப்போ வந்து பிள்ளைலாம் நீங்க சும்மா தானே யாரும் இருந்தாலும் கேட்டு பாருங்க கிருஷ்ணானியோ இல்லாட்டி உங்க கதை எதுன்னு சொன்னா நான் சிலவளை சும்மா வேணும் என்று சிலவளை சும்மா கேட்டா என்ன பேசுவீங்க இந்த இதுல நிக்கிறது உங்களுக்கு என்ன விசாரம் அன்றைக்கு அப்பா அன்றைக்கு இந்த மாதிரி இருந்து போனதுக்கு காரணமே அந்த மாமாக்கள்லாம். உண்மையில இந்த இடத்துல அக்கினியையும் கேட்டான்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு சரி அக்கினியோட வீடியோ பார்த்தேன், நான் குழம்புக்கு வேலைக்கு போனதா எந்த திருப்பி நீங்க அதில் வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துறேன் அது வந்துட்டானா வேலை நான் மறக்கல. உண்மையில இந்த இடத்துல என்ன ஒரு கவலை கிருஷ்ணானையும் அக்கினியும் பாட்டு அண்ணா வந்து அப்புறம் நான் இன்னொரு நாள் கட்டாயம் வருவோம். இப்போ வீடியோவில் சொல்லியிருக்கு தானே யாராவது அக்காக்களுக்கு நீங்கள் செய்ய விரும்பினா என்னோடையும் ஒரு அக்கா யாரோ ஒரு அக்கா ஒரு ஆள் கதைச்சவ ஒருக்கா அவவா கால் பண்ணி கேட்டிருந்தேன் அந்த கீரிமலையில் இருக்கிற அந்த சுகர் பிரச்சனையான அண்ணாட பிரச்சனை என்ன மாதிரி போன்னு சொல்ல நான் சொன்னேன் அண்ணா வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னவ வந்து நான் வந்து எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமென்று யோசிக்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் நான் அப்படி ஏதாவது செய்யணுமென்று சொன்னாக்கா அவருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கோ கதைப்போம் கதைச்சிட்டு பேசி ஏதாவது செய்வோம்னு சொல்லி அந்த அக்கா எடுக்கலை எனக்கு. அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தா யாராவது கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அந்த அக்காவுக்கு ஏதாவது ஒரு இதை ஒன்று செய்யணும்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு ஹெல்ப்பிங்கும் செய்கிறதில்ல, ஆனால் அக்கா வந்து பழைய இந்த இடத்துலேயும் சொல்கிறேன் உங்களை மாதிரி உதவி செய்ய வழிக்கிட்டா தான் இப்போ எனக்கு தான் செய்யணும்னு நான் கேட்கல. எத்தனையோ பேர் என்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன இனிமேல் இந்த கஷ்டம் இவ்வளோ பேர் வாழினான் வெளியில அதை சில பேர் காட்டி கொடுக்காம இருப்பினான். ஆனால் நீங்கள் அந்த உதவியை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நான் அதை கடவுள்கிட்ட நான் மண்டாடுறேன். என்னன்னு சொன்னால் எங்களை மாதிரி எத்தனையோ பேர் பசிகளில் இருப்பினாம் இல்லையோ எத்தனையோ பேர் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள இருப்பினாம் இவ்வளோ போராட்டத்தில் இப்போ இந்த நாங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இந்த உதவி செய்யாட்டி இன்றைக்கு இந்த மனுஷன் அந்த ஒரு படுக்கையாக கிடந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டேன் நான். அந்த டைம்லேயும் கடைசியில் அண்ணா எனக்கு கையில் காசு இல்லை, இவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பம்பஸுகளுக்கு காசு இல்லை, துசுகளுக்கு காசு இல்லைன்னு சொல்ல அந்த இடத்துல அண்ணா எந்த கதையுமே இல்லை. தன்னுடைய இப்போ இதுகள் பார்க்காமலுக்கு சிரமம் பார்க்காம நீங்கள் 3 பேரும் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சிரமப்பட்டு இந்த உதவியை செய்து இன்றைக்கு என்ன மனுஷன் இந்த உடம்பு என்னன்னு சொல்கிறது அந்த ஒரு படுக்கையாக கிடந்தும் அவற்றை உடம்பு ஒளி போகலை வருத்தமாக புண்ணா கிடந்தானே உடம்பு ஃபுல்லாக அவரை பார்க்கல. பம்பஸ் மாற்றுவேன்னா பம்பஸ் மாற்றிக்க சரியான ஒரு கவலையாக இருக்கும். விதியும் வந்து ஆனால் பம்பஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய டூரிங் போகிறது தெரியாது, டொய்லெட்டை போகிறது தெரியும், அப்படி உடம்பு பின் பைக் எல்லாமே அப்படியே வச்சியாக இருக்கும். போனால் சிலவுல சாப்பிடல கடைசியாக கேட்பேன் நான் போனால் ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்றது கூட வேணும்னு சொன்னால் அவரோட நிற்கிறபடியாக நான் சாப்பிட்றேன் அறியன்றதுக்காண்டி சாப்பிட்றேன் இல்லைன்னு அவரை பார்க்க எனக்கு கவலை. கடைசியாக ஒருக்கா நூடில்ஸ் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன் இன்றைக்கு செவ்வாய் சாக போகிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நூடில்ஸ் பண்ணி சொல்லி கேட்க அப்போ நூடில்ஸுக்கு கடையில் போய் அந்த முட்டைன்றது அந்த ஆசையில் ஆனால் உண்மையில சாப்பிடல 2 பேர் சாப்பிட்டுட்டு அந்த காண மாட்டதில்லை. அப்போ நான் சரிக்கேன் விட நான் தூக்கி மூடி வைக்கேன். நான் சாப்பிட்டு எச்சில் சாப்பிட மாட்டேன், எனக்கு வருத்தம். உடனே அவருக்கு முன்னால் அந்த சாப்பாடு சாப்பிடணும். நான் அதிகம் பார்க்கல இந்த மென்ஷனில் அப்படி நான் ஒன்றுமே பார்க்கல. அப்பா அம்மா இழந்தேன், கடைசியில் கட்டினவர் வந்தார், கட்டினவர் கூட இருப்பார். சொல்லுவேன் நான் சாகும் வரை கூட இருப்பேன், ஆனால் கடவுள் கொடுத்து வைக்கல சாகும் வரை எல்லாரையும் இழந்து இப்போ கடைசியாக 4 பிள்ளைகளோ இருக்கிறது. சகோதரங்கள் எனக்கு இருக்கிற ஒரு தங்கச்சி மற்ற இவற்ற அக்காக்கள் எல்லாரும் ஒரு ஆறுதலாக எடுத்து கதைப்பினா
எல்லாரும் இந்த டைம்களில் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்கோ. வாழும்போது வாழ்கிற வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம் இருக்கும்போது விரும்பியதை செய்யுங்கோ, விரும்பியதை சாப்பிடுங்க, விரும்பிய இடத்துக்கு போங்க, 4 பேரை சந்தோஷப்படுத்துங்க. பாருங்க அண்ணா அக்கா சொன்ன ஒரு விஷயத்த பாருங்க, அவர் அந்த கடைசி கட்டத்தில் அவர் விரும்பி கேட்ட அந்த ஒரு சாப்பாட்டை கூட கடைசி நேரம் சாப்பிட முடியாத ஒரு கவலையான ஒரு எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நீங்க இருக்கும்போது அப்பாவும் கேன்சர்லான்னு மோசம் போனார். அப்பாவும் நான் 22வது மகன் வயிற்றுல 8 மாதம் ஏதோ அப்போ என்னோட காசு இல்லை கையில். அப்பா வந்து ஏதோ மைலோ ஜூஸ் பிடிக்க போகிறான்னு சொல்லி என்னோட காசு இல்லை, இப்போ இவர் தான் இங்கே காசு மாறிக்கணும் வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு வேலை, அது அந்த சாகுற டைமில் அதை வைக்க ஒரு ஆசை, சாப்பிட விடாது. அதான் சொன்னேன், அப்பாவே இழந்தேன் கடைசி நேரம், கட்டிய கணவரே இழந்துட்டு இன்றைக்கு ஒரு தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறா எனக்கு இடத்துக்கு மற்ற அம்மாண்ட உறவுகளும் இடத்துக்கு நம்ம இருந்துச்சு. கட்டாயமாக அவங்க நான் இந்த இடத்துல அக்காவுக்கு துணையாக இப்போ நாங்கள் செய்யணும்னு இருந்த ஒரு விஷயத்தையும் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க. அண்ணாட ஒரு உறவுகளோ சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நாங்கள் எல்லா டைமில் நீங்களும் இருந்து அண்ணாவுக்கு அந்த இறுதி சடங்குல வந்து கலந்து எல்லாருக்குமே வந்து நன்றி. அந்த வகையில் எங்களோட சேனல் மூலம் நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்காவுக்கு வந்து நாங்கள் கடைசியாக வந்த டைமில் சொல்லிட்டு போனாங்க, என்ன 10 மாதம் உங்களுக்கு மாத காசு தரணும்னு சொல்லி மாதம் 6 மாதம் போட்டுனாங்க. என்ன 3ஆம் மாதம் வரைக்கும் போட்டால் அது பிறகு போடலை என்ன. அப்போ அது வந்து நான் உள்ளே போனது வந்தும் அண்ணா வெளியில் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்ச மன்னிச்சு கொள்ளுங்க. அது வந்து இல்லை இருக்கலாம், நீங்கள் செய்த உதவியை திருப்பியும் அதை தான் சொல்லுவேன். இந்த இடத்துல எங்களுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறீங்க, எங்களுக்கு முகம் தெரியாத ஆக்களுடைய எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. அந்த உதவி வந்து உங்கள் மூவராலைன்னா எனக்கு கிடைக்க பெற்ற உதவி, அதை சாகும் வரையும் நாங்கள் மறக்க மாட்டோம். இன்றைக்கு இந்த மனுஷன் செத்து இன்றைக்கு 8 மாசமா போக அவற்றை ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் கடவுளை மண்டானுங்க. இந்த எனக்கு வேறு என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல திருப்பியும் சொல்லணும், அக்கினி அண்ணாவே கிருஷ்ணானே மிஸ் பண்ணினாதான் சொல்லுங்க. என்ன சொன்னே கவலையாக இருக்குது. இல்லை இன்றைக்கு உங்களை பார்த்ததில் உங்கள் இருவரையும் பார்த்ததில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். சரி, அது பிரச்சனை இல்லை, சந்தோஷம். அண்ணாக்களும் பார்ப்பாங்க, வீடியோ பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ உங்களுக்காக நாங்கள் 6 மாத காசு தந்துட்டோம், அப்போ 4 மாத காசு வந்து தரல. அப்போ அதை ஒருக்கா தந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்தது. அது வந்து உங்களோட எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து நாங்கள் அதுக்கு கொடுக்கல. அண்ணா இறந்தது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த வீடியோ பார்த்தா தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். அதுக்காக வந்து நான் அப்போ அக்காவோட ஒவ்வொரு அவட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே வந்து வடிவாக வந்து சொல்லியிருந்தா. அப்போ வந்து நீங்களே யோசிங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை போகும்னு சொல்லிட்டு சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னு சொன்னால் அண்ணாவோட நீங்கள் கதைங்க. அவர் வந்து சொல்லுவார் அது வந்து எப்படி செய்யணும், இல்லை அக்காக்கள அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து கதைப்பார். அப்போ இதில் வந்து எண்ணி பாருங்கள் கவலை இருக்குன்னு சொல்லி அந்த 4 மாத காசு இது 40,000 இருக்குன்னு. 40,000 வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற எங்களோட அம்மா ஒரு ஆள், அவள் வந்து போன தடவை அவனோட பேர் சொன்னதுக்கும் வந்து பேசினவங்க, பேர் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அம்மாவோட லாஸ்ட் நம்பரை வந்து நான் சொல்லி வரேன். அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 014 அம்மாவோட லாஸ்ட் நம்பர். கனடாவில் இருக்கிற அம்மா நான் கிட்டலேயும் வந்து அம்மா சந்திச்சிருந்தேன், நாங்கள் கனடாவிலேருந்து வந்திருந்தவங்க. அப்போ வந்து சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம். ஆமாம், அக்கா வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து வழியாக சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளைகளை ஆச்சு கருத்தில் எடுத்து நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புனா அண்ணாவோட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் சந்தோஷமாக முடிச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த அம்மா உங்களுக்கு மாமா அனுப்புகிற அம்மா அவரோட பேர் வந்து நான் சொல்லணும்னு சொன்னேன். லாஸ்ட் நம்பர் எனக்கு நன்றியை சொல்கிறேன். நான் என்னது சொல்கிறது, எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அந்த டைமில் வந்து எனக்கு இந்த 20 மாதம் பண்ணி இந்த உதவி எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையில் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு உதவி. உண்மையில நீங்கள் அதையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த உதவியை எங்களுக்கு செய்யணும். உங்களை இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த உதவிகள் செய்கிறத. ஆனால் உண்மையில் ஒவ்வொருத்தரும் இந்த உதவி செய்யக்க. ஆனால் அண்ணா ரொம்ப நல்ல. நான் இந்த இடத்துல திருப்பியும் சொல்கிறேன், கிருஷ்ணா அண்ணையும் சரி, கவிதா அண்ணையும் சரி, அக்கினி அண்ணையும் சரி, இந்த உதவி செய்கிற யாரும் தப்பான என்று தயவு செய்து சொல்லாதேங்கோ. ஏன்னு சொன்னால் உங்களை மாதிரி எத்தனையோ பேர்த்த வீட்டில் விளையறியாமல் கூடி இருக்கும். ஆனால் உண்மையிலே இப்போ நீங்கள் போய் எப்படியோ ஒரு இதாக பார்க்குறபடியாக தான் இந்த எத்தனையோ வீட்டை சில டைமில் இதாக இருக்கும். இந்த இடத்துல நான் திருப்பியும் சொல்கிறேன்,
எல்லாருக்குமே இந்த உதவி செய்ததுக்கு நன்றி. எனக்கு இதை விட வேற வார்த்தையில் எனக்கு சொல்ல தெரியல. நாங்களும் வந்து இந்த இடத்துல வந்து அக்காவுக்கு வந்து உதவி செஞ்ச இந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி வந்து அக்காவுக்கு உலக காலம் அந்த அக்கா வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது உழவு நாளும் உதவி செஞ்ச அவளவே இருக்கும். அதே மாதிரி வந்து உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அனைவருமே வந்து அண்ணாட ஆத்மா வந்து சாந்தி அடையணும், நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களுமே வந்து இறைவனை பிரார்த்திச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்றேன் சொன்னா கிருஷ்ணா அண்ணன் அந்த ஒரு கவலையில் இருக்கும்போது அண்ணா அந்த சிரிப்பு, அண்ணா அந்த கவலையை மறந்து இந்த மனுஷன் எல்லாம் ஒரு வருத்தமாக இருக்கு இனிமேல் இந்த வேதனை வெளியில் துடிச்ச உடம்பால சிதல் அவற்ற வார்த்தைகள் நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சில பேருக்கு தப்பா படலாம். ஆனா அந்த வார்த்தைகள் வந்து ஒரு மனச வேதனையில இருக்கு. அந்த கவலை தெரியல, உங்களோட கதை, உங்களோட சிரிப்பு, நீங்கள் கதைக்கிற பேச்சுகள், அது வந்து அந்த கவலையே தெரியல எங்களுக்கு. அது ஒவ்வொரு சில பேருக்கு அது புண்படுற மாதிரியே இருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் என்ன பொறுத்தவரை நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பண்ண ஒவ்வொருத்தர் மனசு கவலையாக இருக்கிற அந்த டைமில் கவலை தெரியாது. நான் சில டைமில் உங்களை வீடியோ பார்ப்பேன், சில ஃபோனில் காசுல அடி பார்க்கல, சில டைமில் பார்க்க நான் யோசிக்கிறேன் வேற போனேன்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் அந்த கவலை தெரியாதுண்ணே, நீங்கள் கதைக்கிற வார்த்தைகள் வந்து கவலை தெரியாது. கரெக்டாக நன்றி. நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறது. நான் வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி கேட்குற ஒரு சில ஆக்களை தவறாக புரிஞ்சு சொல்லுவாங்க. அவள் சந்தோஷம் ஒரு நம்பிக்கையோடு இருங்க, ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எது மட்டும் சொன்னால் அது சரி. வேண்டாம்னு சொல்லாங்க. இல்லை இல்லை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், நான் அப்படி மாதிரி பிரச்சனை இல்லை, தடிமல் தான் பிரச்சனை இல்லை. அப்போ சந்தோஷம் தம்பி, கவலைப்படக்கூடாது, வழியாக படிக்கணும் சரியா? அப்பாவுக்கு நீங்கள் செய்கிறது நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வந்து காட்டணும் சரியா? சரியா? அப்போ பிள்ளைய நல்லா படிக்கணும். இப்பதான் படம் தூக்கி மேல கொடுத்தீங்கன்னா இதுல இந்த கதையில எனக்கு போட்டோ ஒன்று வந்துருந்தது, பெருசா யோசிக்கல. அண்ணாட என்ன மாசியம் செய்கிற டைம்ல போட்டோ விடுறாரு, மகன் தான் எல்லாம் செய்த எடுத்துட்டு அம்மா போட்டு விடுவோம்னு சொல்லி இவர் தான் அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுறது. அன்றைக்கும் அந்த பள்ளிக்கூடம் டூரால் இருக்கா வந்தது, சன்னதிக்கு அந்த இதால் வந்தது, அறநறியால் கோயிலுக்குள்ள பிள்ளைகள் போகிறாரு. அதுக்கு கூட சில பேர் சொன்னவே என்னென்னு சொன்னா, யார் சொன்னவைக்கு தான் அது கடவுளுக்கு தெரியும். அது வந்து இந்த பிள்ளைகள் டூருக்கானே போல அந்த அறநறி சம்மந்தப்பட்ட இதால தான் டூரா கூடி. அதோட அவங்க சின்ன பிள்ளைகள், அவங்க இந்த பிள்ளைகளை தனியாக அனுப்பிடலான்னு சொல்லி பின்ன டீச்சர் சொன்னா நீங்கள் பிள்ளைய கூடிக்கணும். நாங்கள் அது பேன் காசு ஒன்றும் என்ன தன்மையிலே இல்லை. நான் இன்றைக்கும் அந்த பேன் காசு அந்த அக்காவுக்கு கொடுக்கல, மாறித்தான் அவ தான் தங்கின காசுல போட்டு குடிக்கணும்னு நான் இன்னும் அந்த பேன் காசை கொடுக்கல. அந்த டீச்சருக்கும் அது இந்த எங்கே இருக்கலாம் இருக்கிறா அந்த பிள்ளைகளை காசு போட்டு குடிக்கணும் போன வாக்கம் அந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். பேர் எல்லாரும் நன்றி சொல்லிக்கொண்டு அவள் சந்தோஷம் முடிச்சுக்கொள்ளும். ஏதோ ஒரு யாராவது கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் நிலைமையை கருத்தில் எடுத்து கதைச்சா நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு நாங்கள் வருவோம். அண்ணாவிடம் அடுத்த நம்புறவங்களோ கிருஷ்ணாவோட வாரம் சரியாக்கா சந்தோஷம் ஏன்னா முடிச்சுக்கொள்வோம். அப்போ அக்காட நிலைமை எல்லாத்தையுமே வந்து அக்கா சொல்லியிருந்தா அண்ணாட இறப்புண்டு தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு கவலையான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இன்றைக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அண்ணா இறந்து வந்து இன்றைக்கு 8 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.